சொல்லிட்டு ரொம்ப படிக்க போகிறோம். அதே காணவில்லை சோத்திரம். கள்ள கடை சாராய கடைக்கெலாம் ஒழுங்காக டியூட்டி வந்துட்டு போகிறாங்க. கள்ள கடை சாராய கடைக்கெலாம் ஒழுங்காக வந்துட்டு போகிறாங்க. லேவியா சோதரம். மனசாட்சி என்றால் என்ன, ஞானப்பிரமாணம் என்றால் என்ன? அதாவது மனசாட்சி காலம், ஞானப்பிரமாண காலம், ரெண்டு காலத்தை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் இல்லையா? மனசாட்சினா நம்முடைய உள்ளத்தில் பேசுகிற ஒரு சத்தத்துக்கு பேர் தான் நல்ல குறைச்சிங்க. மனசாட்சினா நம்ம உள்ளத்தில் பேசுகிற ஒரு சத்தத்துக்கு பேர் தான் என்னது? மனசாட்சி. மனசாட்சி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இருக்குன்னு சொல்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. ரைட். உங்கள் மனசாட்சி உங்களோட பேசுதா? என் மனசாட்சி என்னோட பேசுதுன்னு சொல்கிறவங்க கை தூக்கி வர இல்லையா சொல்லுங்க. ரைட்டு. உங்கள் மனசாட்சி உங்களோட பேசுது. சரி. உங்கள் மனசாட்சி உங்களோட பேசுதுன்னா ஒரு டெஸ்ட் பண்ணலாமா? இன்னைக்கு கீழே செல்லு கிடக்கு, பிள்ளைங்களுக்கு போட்டுக்கணும் டேஸ்ட்டாக இல்லையா? சரி. அப்போ இந்த மனசாட்சின்னா உள்ளத்தில் பேசுகிறோம் சத்தத்துக்கு பேர் மனசாட்சின்னு சொன்னனே. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு சோதிச்சிடலாமா? இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வர ஒரு பொய்யும் சொல்லலை, ஒரு பொய்யும் நான் சொல்லலை கை தூக்குமாலாம். காலையிலேருந்து சாயங்காலம் வர ஒரு பொய்யும் சொல்லலை. கை தூக்குறதே பொய்யா இருக்காம என்ன பொய் சொல்லிவிட்டே கையை தூக்கிறாதீங்க இல்லையா? சரி. இப்போ உங்களோட உங்கள் மனசாட்சி இப்போ நீ என்ன விஷயத்தில் போய் சொன்ன, அவன் பணம் கேட்டான் இல்லைன்னு சொன்னேன். சிலருக்கு கடன் கேட்குறதே தான் வேலை. அதனால் உனக்கு அந்த சும்மா கேட்டுட்டு பணம் கொடுக்காம இருக்க ஆளுங்களுக்கு நீங்கள் சொல்லணும், உனக்கு தரது இல்லைப்பா, எனக்கு செலவு தான் இருக்குதுன்னு சொல்லிடுவோம். உடனே சொல்லுவோம், இப்போ நாளைக்கே தரேன், நாள் கழிச்சு தரேன்மா. ஆமாம். நீங்கள் கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. சொல்லுங்கள், கடன் கொடுக்கவும் கூடாது, கடன் வாங்க. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, கை மாறுதல் கருதாமல் கடன் கொடுங்கன்னு. அப்படி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. கை மாறுதல் கருதாமன்னா அர்த்தம், அவன் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி சொல்லி நம்ம என்ன செய்யணும்? அப்படியே கடன் கொடுக்கலாம். உங்கள் மச்சான் வந்து 50,000 கேட்குறான்னு வைங்க, அவர் 500 கொடுக்கலாம். வந்துட்டு போனியாப்பா அடுத்து 500 என்ன இப்படி இவ்வளோதான் எனக்கு தர முடியும். நீ தந்தாலும் சரி தரான். கை மாறுதல் கருதாமன்னா திரும்ப வராது. அதனால் ரொம்ப கடனை கொடுத்து வச்சுக்காதீங்க. நீங்கள் பெரிய வேலை படம்னா கொடுங்க, 50,000 இருந்தாலும் கொடுங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. நம்முடைய வாழ்க்கை அனைத்து போகாதபடிக்கு கடன் கொடுக்கக்கூடாது. 10 கன்னிகளோட விஷயத்தில் 5 கன்னிகை கடன் வாங்கலாம். சிலர் கடன் வாங்க முத்தி கடைசி வர போகாது. பார்த்தீங்கன்னா மணவரைக்கு போகிற வர கடன் வாங்க முத்தி போகாது. அப்போ அந்த 5 பேர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய கொஞ்சம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தாங்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இருக்கும், விற்கிறவங்களுக்கு வாங்கிக்கிங்க. கொடுத்தாங்கன்னு இவங்க வளமே அறியாது. இன்றைக்கி அநேகம் அப்படி தான் கடன் கொடுத்துக்கிட்டாங்க, அநேக கடன் வாங்கிக்கிட்டாங்க. நீங்கள் எப்படின்னு தெரியல. யாராவது வாங்கிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க கை தூக்குங்க இல்லையோ, கொடுத்துக்கிட்டேன்னு யாராவது இருக்கா? அப்படி இருக்கும், கை தூக்க மாட்டேங்க, யாராவது அறிஞ்சிடுவாங்கள, அதெல்லாம் கொடுத்துக்கிட்டேன் இல்லையா? அதனால் கொடுக்கலாம். சாப்பாட்டுக்கு இல்லை, கொஞ்சம் சாப்பாடுக்கெல்லாம் 5 மொத்தம் 50-100 கொடுக்கலாம், தப்பு இல்லை இல்லையா? ஆமாம். அவன் எங்கேயாவது கடன் வாங்கி கொடுப்பான், அதெல்லாம் நம்ம அடைக்க முடியுமா? அதனால் அதே பிள்ளைகளே, மனசாட்சி இப்போ பொய் சொன்னமா சொல்லலையான்னு அப்படி சொல்லும். எது குற்றம் எது குற்றம் இல்லைன்னு அழகாக சொல்லும். அதுதான் மனசாட்சின்னு சத்தம் என்று பேர். சரி. அடுத்தது பழைய காலத்தில் ஆதாம் முதல் மோசே வர, ஆதாம் முதல் மோசே வர மனசாட்சியின் காலம். இந்த மனசாட்சியின் காலத்தில் சுமார் 2453 வருஷம் கணக்கிடலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 1-4 வருஷங்களை தனியாக கரெக்டாக கணக்கு பார்க்க முடியாது.
நானே இப்போ ராஜாக்களுடைய ராஜாக்கள் புத்தகம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வருஷக்கணக்கு தான் பெரிய கஷ்டம். 3 பரிசுத்தவான்களுடைய வருஷக்கணக்கை பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் 2 வருஷம் 3 வருஷம் வித்தியாசமாக போட்டிருக்காங்க. அதனால் தோற்றம் பெரிய கஷ்டம். சுமார்னு போட வேண்டியதான். என்னங்க சுமார் இத்தனை வருஷத்துக்கு இத்தனை வருஷம்லாம் போட்ட வேண்டியதான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனசாட்சி ஆதாம் ஏவாளுக்கு பின்னால் இந்த ஃபேனை நான் பார்க்கல பாருங்க. அதை ஆஃப் பண்ணி போடுவோம் மைதானத்துக்கு. ஆதாம் ஏவாளுக்கு நான் செய்ததான் தப்பு. நான் இங்கே மைதான கதவை காட்டணும் தோற்றம் இல்லையா? ஆமாம், அந்த ஆதாம் ஏவாளுக்கு பின்னால் ஒரு உருவம் நிற்கி, வெள்ளையான உருவம். இந்த வெள்ளையான உருவத்துக்கு பேர் தான் மனசாட்சின்னு வைங்க. இந்த மனசாட்சினா நம்மளோட பேசுகிற ஒரு ஆசை, உபசாரம், வேசித்தனம், பெருமை, பாவங்களை நீ செய்யாதேன்னு மனசாட்சி இருக்குது. மாம்சமானதை செய்ய முன்னாடி போகும். இப்போ மனசாட்சிக்கு நாம் கீழ்ப்படியணும். சொல்லுங்கள், மனசாட்சிக்கு நாம் கீழ்ப்படியணும் என்பது பார்த்தோம். கோபாக்க நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். இப்போ நமக்கு 3 பிரமாணம் இருக்குது. மனசாட்சி பிரமாணம், நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணம் அல்லது ஆவியின் பிரமாணம். மனசாட்சி பிரமாணம் சோதனம். நியாய பிரமாணம் மனசாட்சி பிரமாணம் ஒன்று தான். அதே வேளையில் ஆவியின் பிரமாணமும் கிருபையின் பிரமாணம் ஒன்று தான். ஆனால் மனசாட்சி பிரமாணம் லேசானது, அப்படியே நியாய பிரமாணம் லேசானது. கிருபையின் பிரமாணம் ஆவியின் பிரமாணம் கஷ்டமானது. முன்னால் கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உதை கொடுத்தா தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தை காட்டி கொடுக்கணும், அடிக்கக்கூடாது. ஒரு ஆசையாக இச்சையாக பார்த்தாலே பாவம் செய்கிற மாதிரி அர்த்தம். முன்னாலே செஞ்சால் தான் பாவம், இப்போ பார்த்தாலே பாவம். பார்த்தீங்களா? முன்னாலெல்லாம் 8ஆம் கிளாஸ் படித்தாலே வாத்தியார் வேலை கிடைக்கும். இப்போ வாத்தியார் வேலை கிடைக்குமா? +2 படித்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்ச பிறகு தான் வாத்தியார் வேலை கிடைக்கும். ஆகவே சேர்ந்த பிள்ளைகளே, அப்போ என்ன பார்க்குறோம்னு சொன்னால், மனசாட்சி பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம் கஷ்டமானது. இப்போ +2 படித்து டீச்சர் ட்ரைனிங் முடித்தாலும் அதே வேலை கிடைக்கும். முன்னாலே 8ஆம் கிளாஸ் படித்தாலே அதே வேலை கிடைக்கும் எங்கள் அப்பாவுடைய காலத்துலலாம். சரி, இப்போ பாருங்க, மனசாட்சினா என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். அதை போடுமா, கொஞ்சம் போட்டு வேகம் விட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நம்ம சொல்கிறோம், ஒரு அடி அடிச்சு கொஞ்சம் லேசாக தப்பி போச்சு சொல்கிறான். சரி, நான் வந்ததுக்கு ஒரு அடையாளம் இல்லையா? அப்போ மனசாட்சின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மனசாட்சி காரணம் ஆதாம் பாவம் செய்த வழியை முதற்கொண்டு மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்குறவரை, மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்குறாருல, அந்த ஒரு 10 கற்பனையை பாருங்க, இது நியாயப்பிரமாணம் கொடுக்குறவரை இல்லையா? இது வேறு நியாயப்பிரமாணம் காலம் சோத்திரம். நீங்கள் இந்த கீழோட கலத்தி வைக்கீங்களா? சோத்திரம். நாளைக்கு காட்டி முடிச்சோடனே அங்கே தூக்கி வச்சுருங்க. ஏன்னா இந்த படங்களை காட்டி காட்டி சொல்லும்போது படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் என்ன புரியும், நல்லா புரியும். அதுதான். அப்போ பாருங்கள், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். மனசாட்சிக்கான இருப்பதில் வேற மோசே ஆதாம் ஏவாள் சொத்தப்பட்டது முதற்கொண்டு மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்குறவர். பார்த்தீங்கன்னா மனசாட்சி காலம். மனசாட்சி காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்க? இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிங்க, கொஞ்சம் அங்கே லேசாக வையும் சத்தம் கொடுத்துல சோத்திரம் லேசாக நமக்கு மானிட்டரும் வேணும். அல்லேலூயா. கரெக்ட். அல்லேலூயா. சரி, அப்போ அருமையாளே, ஆதாம் ஏவாள் வழியை துரத்தப்படுவது முதற்கொண்டு தான் மோசே நியாயப்பிரமாணம் கொடுக்குறவர் தான் எனது மனசாட்சி காலம் சொன்னேன். 2453 வருஷம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆதாம் எத்தனை வருஷம் ஏதேனில் இருந்தாருன்னு நமக்கு தெரியல. ஆதாம் 130 வயதான போது சேர்த்தை பெற்றெடுத்தாரு. காயினை எப்போ பெற்றெடுத்தாருன்னு தான் சொல்லியிருந்தா அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலே ஏதேனில் இருந்துக்கலாம் இல்லையா? நம்ம 100 வருஷம் இருந்தாரோ, 110 இருந்தாரோ, 120 இருந்தாரோ, 130க்கு மேலே ஏதேனிலே இருக்கிற வாய்ப்பு இல்லை. 130ல் யார் பிறந்திருக்கா? ஆதாம் 130 வயதான போது சேர்த்து பெற்றிருக்காரு. அதே ஒரு 100 வருஷம் இருக்கலாமோ என்னவோ. நீங்கள் பல்லவத்துக்கு போனீங்கன்னா
கண்டிப்பாக ஆதாம் எவ்வளோ அங்கே இருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட கேளுங்க எவ்வளோ வருஷம் நீங்கள் எதில் இருந்தீங்கன்னு கேட்டு வைங்க. நான் வரும்போது சொல்லுவேன். இல்லை நான் போயிட்டோம்னா கேட்டு வச்சுருக்கேன், நீங்கள் வரும்போது சொல்கிறேன். இல்லை புரியுதா? அப்போது அந்த குற்றம் இல்லாத காலமும் நியாயப்பிரமாண காலமும் சேர்த்து தான் 2453 வருஷம். உங்களுக்கு சொல்லுங்கள், குற்றம் இல்லாத காலமும் அல்லது பாவம் இல்லாத காலமும் என்ன சொல்லுங்கள், மனசாட்சி காலமும் சேர்த்து தான் 2453 வருஷம். மனசாட்சி காலத்தில் என்ன பார்க்குறோம்? தங்கங்களை இந்த சேரையை கொடுத்து அந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் கீழே இடத்துல இருக்க எடுத்து டக்குன்னு தூக்கம் அந்த பக்கம் அந்த பாப்பா பக்கம் போடு. இல்லையா அங்கே போய் ஒன்றும் சேர்த்துலாம் முடிச்சு இழுக்குது. அங்கே போ ஷாய் அந்த ஓரத்தில் தள்ளி அந்த பேகை இப்படி போடுமா, இப்படி போடு, இப்படி போடுங்க, நான் அப்படி போடுறேன். சோத்திரம் இல்லையா? சரி, ஆண்டவருக்கு இல்லையா சொல்லுங்க. இப்போ மனசாட்சி காலத்தில் ஒரு 10 பகுதியாக பிரித்து படிக்கலாம். முதலாவது ஆதாமின் காலம் சொல்லுங்க, இரண்டாவது நோவாவின் காலம், மூணாவது நுமரோக் அல்லது பாபேல் கோபுரம் கட்டிய காலம், நாலாவது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த காலம், ஐந்தாவது எலியேசர் அல்லது ஈசாக்குடைய காலம், அது அப்போ அடுத்தது யாக்கோபின் காலம், அடுத்தது யோசேப்பின் காலம், அடுத்தது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு சென்ற காலம், அப்புறம் எகிப்தில் அடிமையாக இருந்த காலம், அப்புறம் விடுதலையான காலம். 10 பிரிவாக நாம் இந்த மனசாட்சி காலத்தை பிரிக்கலாம். இப்போ நாம் முதல்ல ஆதாமின் காலத்தை படிக்க போகிறோம். ஆதாமின் காலத்தில் முதல்ல என்னன்னா மனசாட்சி என்றால் என்ன? பாப்பா இங்கே வா, நீ இவ்வளோ நாள் எங்கே போனாங்க வா, மேலே வேறு உனக்கு பொய் சொல்கிறதுலாம் தெரியுமா? தெரியுமா? களவு செய்கிறதுனா தெரியுமா? திருடுறது, வேறு பொருளையும் காணாமல் எடுத்துடுறது தெரியுமா? தெரியுமா? ஆமாம். இப்போ இவளுக்கு பொய் சொல்கிறது, களவு செய்கிறது எல்லாம் தெரியுது. அப்படின்னா இவன் ரட்சிக்கப்படும். இல்லைன்னா சின்ன குழந்தைகள் இருப்பாங்க, பாவம் அறியாத குழந்தைகள் சொல்லுங்கள். ஆமாம், அவங்க செத்து போனால் பரலோகம் ஃப்ரீ. சொல்லுங்கள், பரலோகம் ஃப்ரீ. ஆமாம், சின்ன குழந்தைகளுக்கு 3 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு பஸ்ஸில் டிக்கெட் ஃப்ரீ. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் செத்து போனால் பரலோகம் ஃப்ரீ. நீங்கள் பரலோகத்தில் நிறைய சின்ன பிள்ளைகள், எல்லா மதத்தில் உள்ள பிள்ளைகளும் அங்கே தான் இருக்கும். நான் என்னுடைய தீர்மானம் என்னென்னா, நரகத்தில் இருக்கிற ஆட்களோட பரலோகத்தில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பைபிளில் நான் 16 குறிப்பு எழுதி வச்சுருக்கேன். பரலோகத்தில் தான் அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு விளங்குவார்கள், அநேகர் அங்கே இருப்பாங்க. கோடான கோடி பேர் அவரை சேவிப்பார்களாம். நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே நீர் அநேக ஆத்மாக்களை ரட்சித்து சாத்தாம்பா நரகத்துக்கு கொண்டு போகிற ஆட்களை விட நீ பரலோகத்தில் ஆட்கள் ஜாஸ்தி கொண்டு போனால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். விளையாடும் போது, ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது என்ன யாரும் ஜாஸ்தி வின் பண்ணுறாங்களோ, பாயிண்ட் வின் பண்ணுறாங்க வின்னரு. அதே மாதிரி ஆண்டவர் அநேக கத்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வரக்கூடிய கை தூக்கி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இல்லையா? அப்போ பாவாரியா சின்ன பிள்ளைகள்லாம் செத்து போனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அந்த வளைகுடா நாடுகளில் சண்டை நடக்குது, அநேக பிள்ளைகள் செத்து போகிறான். அவையெல்லாம் பரவாயில்ல. ஏன்னா இந்த கமாசம் கள்ளா பயில ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை கொன்று அடிக்கணும்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரம்புக்கு அவர் இப்படியும் பேசுவார், அப்படியும் பேசுவார். எல்லாம் நம்ம ட்ரம்புக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்கிறான். ட்ரம்புக்கு என்ன செய்யலாம், பைத்தியம் பிடிச்சிச்சு, லூஸ் விட்டுறாங்க. அது அப்படி தான் பேசுகிறாரு. இதுக்குள்ளே ஈரான் அடித்து இடம் தெரியாமல் ஆக்கியிருப்பான் இஸ்ரேல். இந்த மனுஷன் குறுக்க வந்து இல்லாமல் தடுத்து போட்டாங்க. தீவிரவாதிகள் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. ஆட்களை கொண்டு குவிக்கிற தீவிரவாதிகள் இருந்தால் நாட்டுக்கு ஒரு நாளும் அமைதி இல்லை. இல்லையா? ஒரு நாளும் சந்தோஷம் இல்லை, அமைதி இல்லை. எல்லாம் இந்த இஸ்ரேல் சந்ததிகள் அவங்க அழகாக பேசுவாங்க, உள்ளத்தில் வேறு இருக்கும். எங்கள் நம்ம ஊர்லேயே இருக்காங்க தொட்டுக்காரன் உலகங்களையும். ஆமாம், குல்லா ஒன்று வச்சுருப்பான். நான் இஸ்ரேல் நாட்டுக்கு போனேன். அங்கே அழுகின் சுவர் நேரத்தில் போய் சோதரம் அழுகின் சுவரில் போய்
நாங்கள் முட்டி போட்டு அழுதோம். ஒரு தொப்பி தந்தாங்க, தலையில் வச்சோம். அப்புறம் குல்லாதாரங்க 2 கூட்டம் இருக்குது. இஸ்ரேல் குல்லாதாரம் ஒன்றும், முஸ்லீம் ஒரு குல்லாதாரன். அவனும் அப்படி போன தானே என்ன செய்யுது இல்லையா? இப்படி அவங்க பரலோகத்துக்கு போகிற ஆட்கள் தான் ஜாஸ்தி இருக்கும். நரகத்துக்கு போகிற ஆட்கள் போகக்கூடாது. இந்த நான் உங்களுக்கு எங்கள் புக்கு எடுப்பா, 2 புக்கு எடு. ஆமாம், நான் உங்களுக்கு சப்பா புக்குன்னு தந்தனே, நீங்கள் அநேக வாங்கவே இல்லை. தோற்றுறாங்க. ராஜாக்களே ஆளுக்கு 2 3 வாங்கினீங்கன்னா நான் கொண்டு வந்ததெல்லாம் தீர்ந்துடும். நீங்கள் மற்றவர்களுக்கு வாங்கிக்கோங்க. 2 நாள் டீ குடிக்கிற காசு, ஐயாம்மா டீயை நிறுத்திட்டு 2 பேருக்கு வாங்கி கொடுங்க. அம்மாம்மா பூ வைக்கிற காசு, பூ எவ்வளோமா? ஒரு தலைக்கு பூ வைக்கிறது எவ்வளோ சொல்லுங்க? 40 ரூபாயா? சொல்லுங்களேன். 50 ரூபாயா? 50 ரூபாயா? ஏன் 50 ரூபாய்க்கு பூ வாங்கி காலையில் வச்சு சாயங்காலம் தூக்கி போடணும், சாயங்காலம் வச்சு காலையில் தூக்கி போடணும். 50 ரூபா கல் தேவையாது. 2 புஸ்தகம் வாங்கி 4 பேருக்கு கொடுத்தா அவன் பரவராஜத்துக்கு போவான். நீங்கள் பூ வைக்கிறது புறம்பான அலங்கரிப்பு, அதெல்லாம் தேவையில்லை. என்ன சாப்பிடாமல் இருக்க முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது, சோப்பிட முடியும், அதெல்லாம் தேவைதான். என்ன பொட்டு வைக்கிறது, கண் வைக்கிறது, உதட்டில் பாலிஷ் அடிக்கிறது, இதெல்லாம் புறம்பான அலங்கரிப்பு. உங்களுக்கு அலங்காரமாக ஆகும். யாராவது கண்மை வைக்கிறாங்க, காலில் இதெல்லாம் போடுறாங்கன்னு அர்த்தம் ஆண்டவரை அவமானப்படுத்துறீங்க அர்த்தம். சொல்லுங்கள், ஆண்டவரை சொல்லுங்களேன். இன்னொன்று இருக்குது, ரெபேக்கா எடு. இன்னொரு புக்கு இருக்குல்ல அடியம்மா, ஒரு நாளையும் வச்சு காப்பாற்றுனாங்கம்மா, ஒரு அலையில சொல்லுங்க. சரி அன்பானே, அப்போ நம்ம சோத்திரம் இல்லையா? அது இல்லைப்பா, தனியாக ஒரு புக்கு இருக்குங்களா ரெபேக்கா, நீங்கள் இந்த பக்கம் இருக்கும் பாரு, இந்த புக்கில் இந்த பேக்கில் இருக்கும். இல்லையா கவனிச்சிங்களா? அப்போ பரலோகத்துக்கு தான் ஜாஸ்தி ஆழ்வோம், நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த சாத்தான் புக்கில் சாத்தான் சொல்கிறான், ஒருவரை ஆயில் நான் பரலோகத்துக்கு விட மாட்டேன்றான். ஏன் அப்படி விட மாட்டேன்னா, அவர் என்ன அங்கேருந்து தள்ளிட்டாரு கீழே. வேற லூசிபரையும் சாத்தானையும் கீழே தள்ளிட்டாருல, பெருமை கொண்ட தூதரில். அதனால் ஒருத்தனையும் அங்கே விட மாட்டேன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு, அதுதான் எல்லாரையும் பாவ காரியங்களுக்கு சாத்தான் வழி நடத்துறவனாக இருக்கான். என்ன பண்ணுறது இல்லையா? எப்படி இன்னைக்கு 6 மாதம் எடுப்போம், 6 மாதம் எடுக்கிறது உள்ளே இருக்குமா, எழுதி வெளியே எடுத்து. மனசாட்சினா என்னன்னு உங்களுக்கு, நல்ல மனசாட்சி கெட்ட மனசாட்சி 2 இருக்குது. நல்ல மனசாட்சி எப்படின்னு 10 பாயிண்ட் சொல்லலாம். கெட்ட மனசாட்சி எப்படின்னு நேரம் போயிடும். நம்ம மனசாட்சி பவுல் சொல்கிறார், நல்ல மனசாட்சியுடனே நடந்து கொண்டேன்றார். நாம் எப்படி நடந்து கொள்ளணும் பாருங்க. இந்த புக்கில் சாத்தான் சொல்கிறோம், ரொம்ப முக்கியமான புக்கு, இது வாசிக்கணும், கட்டாயம் வாசிக்கணும். உங்கள் ஜீவிதத்தில் பெரிய மாறுதல் உண்டாகும். வாசிக்க தெரியாத ஐயான்னா பிள்ளைகள்கிட்ட லஞ்சம் கொடுத்து வாசிக்க சொல்லணும். 10 ரூபா தர முடியும் இந்த வாசிக்குள்ளன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து வாசிக்க சொல்லணும். ஏம்மா ராஜாத்திகளே, அம்மாமா ஒருத்தரம் இல்லையா? நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன், இந்த பக்கம் காது கடிச்சு பாம்படம் போட்டிருந்தாங்க. பாம்பு ப்ளஸ் படம், பப்படம் இல்லை வந்திருக்காவளா இன்னைக்கு? வைக்காவளா? சரி தோற்றுறான். பாம்பு ப்ளஸ் படம் பாம்படம், அவன் பாம்படம் போட்டிருக்காவா? போட்டுங்க இல்லையா? நம்ம கலத்துனாதான் பரவத்துக்குள்ள போக முடியும். அதை பார்த்துக்குங்க இல்லையா? நான் பிறகு சொல்லித்தரேன் இல்லையா? முதல்ல சொல்லிக்கிறதா ஓடிட விடாதுல்ல, அதனால் போதும். என்ன நீங்கள் செத்து போனால் முதல்ல எதைத்தான் கலத்துவாங்க? துணியை கலத்துவாங்களா, நகையை கலத்துவாங்களா? சாவுன்னு விருத்து கலத்துனா பரலோகத்தில் நீங்கள் தங்க கிரீடம் தலையில் அழியணும். எது வேணும்? இந்த காக்கா பொண்ணு வேணுமா? தங்க கிரீடம் தலையில் பரலோகத்தில் ஏசு உங்களுக்கு அணிவிக்கணுமா? மூச்சு பேச்சிக்கலாங்க, திருத்துவா முடிக்கிருப்பாரு. படம் ஏசு எங்களுக்கு தங்க கிரீடம் தலையில் தெரிவிக்கணும்னு சத்தம் கூட சொல்லலாம்ல. சரி, இப்போ மனசாட்சின்னா என்னோட லவ் சொல்லிட்டேன். இந்த மனசாட்சி காலத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. இந்த ஆதாம் ஏவாள் பரலோகத்துக்கு போனாங்களா என்பது 4 காரியம் இருக்குது. என்னை பொறுத்தளவில் ஆதாம் துறையினை நம்ம அசம்பிளி சாப்பிட்டல ஒரு அருமையான பாஸ்டர் இருந்தார். அவர் என்ன ரொம்ப நேசித்தார்.
ரொம்ப நேசிக்கிறாரு. தம்பி வந்துட்டீங்களான்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் செய்வார். நான் எத்தனையோ மீட்டிங் போனேன், எனக்கு யாரும் எந்த பாஸ்டும் முத்தம் கொடுக்கவில்லை. நம்ம பாஸ்ட் நாளைக்கு முத்தம் கொடுக்குறாரு 24 இல்லையா? அதனால் என்ன அந்த பாஸ்டர் வந்தவங்க கட்டி பிடிச்சி அந்த கொடுப்பாரு, போயிட்டார் பரலோகத்துக்கு. ஆதாம் ஏவாள் பரலோகத்துக்கு ஆயிருப்பாங்க, அவர் ஆமேன்னு சொல்லுவார். ஏன்னா அவர் பேர் ஆதாம்ல. அதனால் ஆதாம் ஏவாள் பரலோகத்துக்கு போனாங்கன்னு 4 காரியம் சொல்கிறேன். ஏதேனில் ஆண்டவர் செலுத்தின பலி சொல்லுங்கள். ஏதேனில் அதில் ஒரு நிவாரணம் கிடைச்சிது முதல்ல. ரெண்டாவது இங்கே வெளியே போனோடனே ஏதேனில் இருந்த சந்தோஷம், சமாதானம், கர்த்தரோடு உறவாடின அந்த மகிமை சந்தோஷம் இவங்களுக்கு இருக்காது. அப்போ ஆண்டவரே அந்த சந்தோஷம், மகிமை, ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னா என்ன செய்யணும்? அப்போ சொப்பனத்தில் தரிசனத்தில் ஆண்டவர் சொல்வார், பலி செலுத்திருந்தேன், ஆடு மாட்டில் பலி செலுத்த பெற்றுக்கொண்டான். அவ்வளோதான் அவர்கள் செலுத்துறாங்க. மூணாவது அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தார். அப்புறம் 8 தலைமுறை உயிரோடு இருக்காரு. எத்தனை தலைமுறை? ஆமாம், 7வது தலைமுறை ஏனோக்கு பரலோகத்துக்கு போனதும் ஆதாமுக்கு தெரியுமோ தெரியாதோ அவையால் ஆதாமுக்கு உயிரோடு இருக்கார். 10வது தலைமுறையில் தான் நோவாவுடைய ஜலப்பிரளயம் வருது. அப்போ 8 தலைமுறை உயிரோடு இருக்காருன்னா 930 வருஷம் இருந்திருக்காரு. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை பார்த்துக்கணும். 8 தலைமுறை பார்த்துக்காருல. அப்போ தான் ஜனங்கள்லாம் கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்கிறதுக்கு ஐகளுக்கு சொல்ல கேட்டு அன்றைக்கி சாத்தான் இருக்க தான் செய்யலாம். ஏழைகளை ஏமலை ஏமாத்திர சாத்தான் கடவுள் இல்லைன்னு சொல்லி ஜனங்களுக்கு போதிப்போம். அதை கேட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம், ஒரு பைத்தியக்கார கூட்டம், கிறுக்கு பிடிச்ச கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இவரை அதை கேட்டவுடனே ஆதாமுக்கு ஏமாளுக்கும் வயிற்றுச்சல் தாங்க முடியாது. அந்த பையில் கிடக்குப்பார், அந்த சைடில் கிடக்குப்பார், அது பேட்டரி செல் எடுமா. ஆண்டவருக்கு ஒரு அழிவே சொல்லுங்களேன். அப்போது முதல் விஷயம் கர்த்தர் செலுத்துகிற பலி, 2வது விஷயம் அவர்கள் செலுத்துகிற பலி, 3வது ஆதாமியமான ஊழியம். ஆண்டவரை அவங்க ஊழியம் செய்திருக்காங்க. எல்லோரும் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லும்போது, தெய்வம் இல்லை, தேவன் இல்லைன்னு சொல்லும்போது, நாங்கள் தான் தேவனால் படைக்கப்பட்டவங்க சொல்லுங்கள். நாங்கள் தான் தேவனால் படைக்கப்பட்டவங்க, நீங்கள்லாம் எங்களோட பிள்ளைகள். ஆண்டவரை ஆதாம் சொல்லி மாதிரி என்ன களிமண்ணால் ஆண்டவர் உண்டாக்குனாரு. இந்த அம்மாவை என்னோடய விநாயகர் எடுத்து உண்டாக்குனாரு. நாங்கள் 2 பேரும் தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜனங்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? நீங்கள் தான் தேவனால் உண்டாக்கப்பட்டவங்களுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது, என்ன அத்தாட்சி இருக்குது, என்ன அடையாளம் இருக்குது? அப்போ அந்த ஆதாம் ஏவாள் சொல்லியிருப்பாங்க, நீங்கள்லாம் தாய் வயிற்றில் பிறந்ததுனால உங்களுக்கு என்ன இருக்குது? தொப்பில். உங்களுக்கு தொப்பில் இருக்குது. ஆனால் எங்கள் 2 பேருக்கு தொப்பில் கிடையாது. இது வைத்து நீங்கள் தேவனால் நாங்கள் படைக்கப்பட்டோம் என்று புரிந்து கொள்ளுங்க. உண்மைதானே? இல்லையா? ஆதாம் ஏவாள் 2 பேருக்கு என்ன கிடையாது சொல்லுங்கள். அது பைபிளில் எழுதலை, தேவன் ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தி அதை சொல்ல வைக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு வயிற்றில் என்ன கிடையாது? தொப்பில் கிடையாது. ஏன்னா தேவனால் உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாருக்கும் தாயினுடைய உணவு எல்லாம் எது வழியாக தானே போச்சுது இல்லையா? ஆகவே தேவன் ஒருவர் உண்டு, அவர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்ததுனால அவர்களுக்கு பரலோகம். அடுத்தது இவங்களை முதற் பலன் சொல்லுங்கள். ஆண்களில் முதற் பலன் ஐயா ஆதாம், பெண்களில் முதற் பலன் அம்மா ஏவாள். ஆணும் பெண்ணும் தேவ சமூகத்தில் ஒன்று தான். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. தேவன் ஆணை முதலாவது உண்டாக்கிட்டு பெண்ணை உண்டாக்குனார் இல்லையா? அதனால் 2ம் சமம் தான், 50-50 தான். ஆனால் பொதுவாக சமுதாயம் பெண்களை அற்பமாக நினைக்குது. பெண்களை அற்பமாக அங்கே வந்தான் அந்த பையன் அந்த சோத்தில் சாஞ்சி நல்லா தூங்குறான். கருப்பு சட்டை போட்டு தட்டுங்க ஸ்கூல்ல இதே மாதிரி தூங்கி இருந்துச்சு. என்ன இடத்துல பாரு, இடி விழுந்தாலும் எழுத மாட்டான் இல்லையா? தட்டி அடி கொடுங்க. பரதேசி போயிட்டார். ஸ்கூலில் போய் ரொம்ப பாடம் பிடிச்சி டயர்ட் ஆகிட்டார் பண்ணுவோம் இல்லையா? என்னடா தூங்கிட்டு இருக்க? ஸ்கூல்ல அப்போ தான் தூங்கிட்டு இருக்கியா? இங்கே வா, மேலே இங்கே வா, எந்திரிச்சிங்க வா. வாயா, எந்திரிச்சிங்க வா. வாயன்னா
நீ நல்ல பையன்ல மேடைக்கு வந்தவங்க எல்லாம் ஆசிரியர் கொடுத்தாங்க அப்படிங்கவா உன் தூக்கம் வந்துட்டு போனோம் இல்லையா சீக்கிரமாயா இன்னைக்கு தான் நீ வந்தியா சொல்லுடா இன்னைக்கு தான் வந்தியா உன் பேர் என்ன எனக்கு ஒன்று கேட்க சொல்லி தெளிவாக சொல்லு ஆமாம் நீ எத்தனை படிக்கிறேன் 8 ஏன் அங்கே தூங்கிட்டு இருக்கிறேன் ஸ்கூல்லேயும் தூங்குனியா இப்போ இதெல்லாம் கவனிக்கணும்ல 8 படிக்கிற பையன் பெரிய பையன் நாங்கள் 8ஆம் படிக்கும்போது ரசிக்க போட்டோம் இவர் எங்கே தான் ரசிக்க போடுவார் நினைக்கிறேன் நீ நல்ல பையன் வேலைக்கு வந்துட்டல ஆசிரியர் போடுவாப்போ இல்லையா கைப்பற்றி தேவனை சொல்கிறீங்களா இல்லையா சரி அப்போது 4ஆவது காரியம் முதல் அப்புறம் அவங்க ஆதாம் ஏவாள் விஷயம் சொல்லிட்டேன் அவங்க வீட்டுக்கு வேறு அப்படியே இருந்துச்சு அழகாலாம் அப்படி வெளியே போனோம் டேய் இல்லையா வருவானா சோத்திரம் அருமையாகவே ஆதாம் ஏவாள் காலத்தில் அடுத்தது காயின் ஆபேல் பிள்ளைகள் பிறந்தாங்க அவங்க 2 பேரும் பலி செலுத்த போனாங்க இவன் அம்மா அப்பா பலி செலுத்தினதுனால இவங்களும் பலி செலுத்த போகிறாங்க ஆதாம் ஏவாள் பலி செலுத்துறதுனால வேகத்தில் சொல்லப்படலை ஆனாலும் அவர் நிச்சயமாக பலி செலுத்தியிருப்பாங்க சாப்பிட்டு தூங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா நிச்சயமாக பலி செலுத்தியிருப்பாங்க அன்பாகவே அப்போ இதில் நம்ம மனசாட்சி சொல்லும் நான் பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்னு சொல்லணும் நீங்கள் இந்த சாயங்காலம் வீட்டில் போயிட்டு என் மனசாட்சியை நான் ஆண்டோட வருகையில் போவேனான்னு கேளுங்க அது சொல்லும் நீ இந்த குற்றத்தை விட்டுட்டேன்னா வருகையில் போவேன்னு சொல்லும் பேலன்ஸில் விட்டு பாருங்க சொல்லுங்கள் அப்புறம் இன்றைக்கி ராத்திரி சாயங்காலம் வீட்டுக்கு போய் என்ன சொல்லுங்கள் ஏன் ஜெபம் கேட்கப்படுமான்னு மனசாட்சிட்டு கேளுங்க நீங்கள் பாருங்க ஜெபம் கேட்கப்படுதுன்னா செவிச்சு எந்திரிக்க வேலையில் பெரிய சந்தோஷமாக இருக்கும் செவிச்சு எந்திரிக்க வேலையில் பெரிய சந்தோஷமாக அப்போ உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு போயின்னு அர்த்தம் இல்லை பரலோகத்துக்கு போகல அந்நாள் அப்புறம் துக்கமுகமாய் இருக்கவில்லைன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அப்போ ஆதாம் ஏவாள் பலி செலுத்தினாங்க பிள்ளைகளும் பலி செலுத்தினாங்க காயை பலி செலுத்தினாங்கல்ல காயை பலி செலுத்தும் போது சொன்னீங்க தேவனுடைய மகிமை வந்து இறங்கி அக்னி இறங்கி பட்சிக்கவில்லை ஆபேல் பலி செல்லும்போது அக்னி இறங்கி பட்சித்தது அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது காயினுக்கு காய் மகாரம் காயின் ஆபேலை கொண்டு போட்டான் 2 பேர் இருக்கும்போதே ஒரு கொலை இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் 2 பேர் இருக்கும்போதே ஒரு கொலைன்னா இப்போ அப்போ கொலையெல்லாம் குறவு தான் இல்லை 2 பேருக்கு ஒரு கொலை தான் எவ்வளோ சங்கடம் பார்த்தீங்களா ஆகிய இடத்துல கற்று சொல்கிறார் நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா இல்லாட்டா பாவம் வாசப்படியில் படுத்துருப்போம் சரி இப்படியே காயின் ஆபேலை பற்றி நம்முடைய ஜெபம் விருதாவாக வேஸ்ட்டாக ஜெபம் பண்ணக்கூடாது நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போகுமா போகாத அறிஞ்சிடும் பிரயோஜனம் இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது இல்லையா கருத்தாக உருத்தாக கண்ணீரோட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் பாரத்தோடு ஜெபம் பண்ணணும் நம்மளுடைய ஜெபம் பரலோகத்தில் போகணும் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது தூங்கி பேசுவீங்களா பேச மாட்டீங்க கருத்தா உருத்தா கேட்டீங்களான்னு பேசுவீங்க அவங்களும் அவங்களோட பேசுவாங்க சிலர் தூங்கி சோதனா இது தூக்கம் ஜெபத்தில் வர்ற தூக்கம் வந்ததுன்னா சோறு பக்கத்தில் சாஞ்சி இருக்குதுங்க எப்படி இருக்குதுங்க அப்புறம் இப்படி தூங்கி விடும்போது சோத்தில் மண்டையை முட்டும்லாம் மண்டை வீங்கம்லாம் ரத்தியில் பழமையா தூக்கம் வருதுன்னா அப்படி வரும் முட்டுங்க சோத்தில் தூக்கம் வருதுன்னு சொன்னான் பழமையா இப்போ பையனை காலையில் எழுப்பி விட்டேனே கல் கடைக்கு போயிட்டாங்க தெரியல கல் கடை பக்கத்தில் தானே இருக்குது இல்லையா ஆமாம் டேய் வா வந்து உட்காரு பாருவேன் அவன் பேர் பிபின்றாங்க ஒன்றும் இப்போ காயின் ஆபேல் நம்ம ஆராதனை கர்த்தரை ஏற்றுக்கொள்வாரா தள்ளுவாரா நம்ம ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்குரிய நிலையை நம்ம ஜீவிக்கலாம் அடுத்தது பாருங்க ஏனோ சேர்த்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோ சென்று போயிட்டான் அப்போ
அப்பொழுது மனுஷன் கர்த்தருடைய நாமத்தை பொழுதுக்குள்ள ஆரம்பிச்சான். ஒரு பிள்ளையுடைய பிறப்பினால ஒரு தொழுகை சொல்லுங்க, ஒரு பிறப்பினால ஒரு சொல்லுங்களேன் தொழுகை. அப்போ பைபிளில் 4 விதமான பிறப்பு சொல்லியிருக்கு. மறுபடி பிறப்பு, ஜலத்தினால் பிறப்பு, ஆவியினால் பிறப்பு, சீயோனி பிறப்பு, இப்படி 4 விதமான பிறப்பு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம எங்கே போய் பிறக்கணும்? சீயோனிலே. அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சன்னிதானத்திலே சீயோனிலே காணப்பட்டார்கள் இருக்கு. அப்போ நம்ம சீயோனில் போய் காணப்படும் இல்லையா? அப்போ மறுபடியும் பிறப்பு. அது பாருங்க, இப்போ சிலர் சொல்கிறாங்க நாயாக, பண்ணியாக, பெருச்சாலியாக, ஈன பிறவிகளாக பிறப்பாங்க. அப்படி இப்போ நல்ல பிறவியாக பிறக்கணும்னா இந்த கணவாய் வடிவம் தாங்களே ஒரு கூட்டம் கள்ளப்பயில அந்த சொல்கிறாங்க, எங்ககிட்ட மந்திரம் ஜெபிச்சாச்சுன்னா நல்ல பிறவியாக பிறப்பாங்க. காசு பிடிக்க தான் அவங்க வேலையை. ஆரியர்கள் சொல்லுங்கள், ஆரியர்களுக்கான அவங்களுக்கு எப்போ நம்ம காசு வேணுமா? நம்ம வேண்டாமா? நம்ம காசு பண்ணாமல் கையில் தொடாமல் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஆரியர்கள் இன்றைக்கே ஆரியன் தான் இந்தியாவில் ஆளுதான். இடையில வந்தாங்க என்ன ஆடு மாடை பற்றிக்கிட்டு நல்ல மாட்டுக்கறிலாம் தின்னு அடிச்சுடுவாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்றதில்ல. சரி, அந்த ஆரியர்கள் என்ன சொல்கிறோம், நம்ம ஈன பறவையாக பிறக்காமல் இருக்கிறதுக்கு மந்திரம் போட்டு அதுக்கு காசு கொடுத்து மந்திரம் போட்டாங்கன்னா அடுத்து நல்ல பறவை பிறப்பாங்கன்னு எப்படி ஏமாற்றி போட்டான். அவன் வீடு பிரச்சனைக்கு அவனை தான் கூப்பிடணும், கல்யாணத்துக்கு அவனை தான் கூப்பிடணும், அப்படியே ஆக்கி போட்டான்ல. இன்னைக்கு யார் இந்த ஆரியன் தான் நமக்கு வீடு பிரச்சனைக்கு வரான், கல்யாணத்துக்கு அவன் தான் வரான், மந்திரம் சொல்கிறான். மந்திரம் வேற ஒரு பாஷையில் சொல்லுவான். அந்த பாஷை உங்களுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா? சொல்ல விரும்பலை. பார்த்தீங்களா? அந்த பாஷையில் சொல்லுவான். ஒருத்தனுக்கு அவன் சொல்கிற பாஷை தெரியும். கல்யாணம் முடிச்சு கொடுத்தான். முதல்ல உன் மனைவி கடவுளுக்கு, 2வது உன் மனைவி எனக்கு, 3வது தான் உனக்கு. நான் அப்படி தான் ஆண்டி மாப்பிள்ளை உனக்காலே என் பொண்டாட்டின்னு சொல்லி தூக்கி 4 சாத்துனான். அதெல்லாம் போய் பிடிச்சி விளக்கு தீர்த்தாங்க. அவங்க கொடுக்க பணத்தை பீஸ் கொடுத்துட்டு போல வெளியேன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். எப்படி இந்த கள்ளப்பையில நம்ம கல்யாணம் முடித்தா நம்ம மனைவி ஆத்மதான். இந்த பைத்தியக்கார ஜென்மம் இப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம மரமண்டைக்கு புத்தியே இல்லை. அவன் என்ன சொன்னாலும் அவன் கரெக்டு தான் போகிறான். இன்னும் வந்து அப்படி தான் இந்த ஆரியன் சனைகளை சரியாக ஏமாற்றி போட்டான். போட்டு இன்றைக்கி பழைய காலத்து ராஜாக்களை ஏமாற்றி போட்டான். ராஜாக்கள் காலத்தில் இருந்தல ராஜாக்களை ஏமாற்றி எல்லா கோயில்களையும் அவன் தான் இருக்கான். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து மண்ணு குழச்சி, சாந்து எடுத்து, கல் வச்சு, கோயில் உண்டாக்கி, பூசி எல்லாம் பண்ணிட்டாங்க. கடைசியில் வேலை முடிஞ்சவொடனே நீ உள்ளே போனால் தீட்டு போட்டுரும், அதனால் வழியப்போ நான் தான் உள்ளே இருக்கிறோம். இப்போ கல் எடுத்து வைக்கும்போது, சாந்து குழைக்கும் போதும் தீட்டுப்படாதோ? இந்த மரமண்டைகளுக்கு அது தெரியல. நம்ம மரமண்டைகளுக்கு நாங்கள் கல் எடுக்கும்போதும் பூசும் போதும் தீட்டுப்படாதோ? வேலை முடிஞ்சவொடனே அவங்க ஒரு கல் எடுத்து வைக்கிறோம், வேலையே செய்ய மாட்டாங்க. தட்டெடுத்து பிச்சை வாங்கலாம் வேலை. அந்த அங்கே அம்மா வந்தாங்க, டெல்லியிலிருந்து தூத்துக்குடிக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பேரிடர் உண்டாகவில்லை, இடுப்பளவு தண்ணி போட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. ஜனங்க இடுப்பளவு தண்ணி, பேரிடர் உண்டாகலைன்னு ஒரு பைசா கொடுக்கல அந்த அம்மா. ஆனால் அவங்க ஜாதி ஜனத்துக்கு காணிக்க வண்டியில் போடுறாங்க, தட்டில் போடுங்க, அவன் மாவு எடுத்து பூசி விடுவான். உங்களுக்கு விளங்கலையானும் புரியுதா? புரியணும்னு தான் சொல்கிறேன். பாருங்க, இவன் நோக்கமே அடுத்தவனை பிடிச்சி பணம் முடியும். இதுக்காகலாம் அந்த பிறவிகள் பந்தியாக, நாயாக, கழுதையாக, குதிரையாக சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் மனைவி புருஷன் தான் ரொம்ப அன்பாப்பாங்க. கடைசியில் ஒரு நாளைக்கு புருஷன் மனைவிட்ட போயிட்டு ஒருவன் மனைவிட்ட போயிட்டு, உன் புருஷனை நீ ரொம்ப நேசிக்கிறேன், அவன் போன பிறவியில் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரு. அவன் பக்கத்துலாம் உப்புக்குறவனாக தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. நைட்டு காலில் உள்ள பெட்ஷீட் எடுத்து நாக்கால் தொட்டு பாரு, உப்பு இடிக்கும்ட்டான். எல்லா காலையும் அப்படி தான் இடிக்கும் சொல்லிவிட்டான். உப்புக்குறவனாக கல்யாணம் பண்ணிட்டோமோன்னு ராத்திரி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இவன் இருக்கா. அப்புறம் நேர சோத்துறான், புருஷங்க போய் சொல்லிட்டான், போன பிறவியில் நீ மனைவியை ரொம்ப நேசிக்கிறேன், போன பிறவியில் அவன் யார் தெரியுமா? நாயாகும். நீ தூங்குனது போல் படுத்துக்க, பெட்ஷீட் எடுத்து நாக்கால் தொடுவான், நாயாகும் அவள். கடைசியில் நீ நைட்டு 2 டெஸ்டிங். அவன் நல்லா தூங்கிட்டார் உங்களுக்குன்னு நான் கொட்ட
குடிச்சு தான் இருக்கான். வந்து சரி உப்பு போடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு போகணுன்னு காலில் பிரிச்சுட்டு எடுத்து நான் காலை தொட்டு பார்த்தா அது உப்பு இருந்துச்சுது. ஒன்று நான் ஏன்னா அவன் போ உப்பு போடுவான்னா சரவதேசு, போ நான் ஏன்னு சொன்னால் போ உப்பு போடுவான்னா சரவதேசு. புரியலையா? அல்லேலூயா. இப்படி தான் மறுபடியும் பிறக்கிற விஷயம்லாம் இருக்குது. வாழை மூட்டில் வாழைக்கன்று தான் முளைக்கும், தேங்காவில் தென்னங்கன்று தான் முளைக்கும், மாங்கொட்டையில் சொல்லுகிறேன் மாங்கன்று தான் முளைக்கும். மனுஷனை பெற்றெடுப்பான். ஆடு ஆட்டுக்குட்டியை போடும், மாடு மாட்டுக்குட்டியை போடும். இந்த பைத்தியக்கார பையில என்ன சொல்கிறது, தென்னங்களை ஏமாற்றி நீ அடுத்த பிறவியில் பெருச்சாலியாக நன்றியாக ஈனப்பிறவியாக இருப்பேன். அதாவது மந்திரம் போட்டால் பணம் கொடுத்து மந்திரம் போட்டால் வேறு நல்ல பிறவியாக பறக்கலாம்னு சொல்லி ஏமாற்றிட்டு காசு வாங்கிக்கிறோம். ஆமாம், நம்ம பைபிளில் 4 அனுபவம் இருக்குது. மறுபடியும்னா ரட்சிப்பு, ஜலத்தினால் பிறப்புனா ஞானஸ்தான், ஆவினால் பிறப்பதுனா பரிசுத்தம், சீயோனில் பிறப்பதுனா வரிகள் எடுத்துக்கொள்ளணும். இப்படி 4 அனுபவம், 4 ஆவிக்குரிய அனுபவம் இருக்குது. இல்லையா? காயின் ஆமையை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன், ஏரோசை பற்றி சொல்லிட்டேன். சிலர் காயினுக்கு எங்கேருந்து பெண்ணு கிடைச்சாங்கிற, காயின் வந்து அவருடைய சகோதரியை தான் விவாகம் பண்ணிக்கணும். பாருங்க, 930 வருஷம் உயிரோடு குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் இருக்கு. அதனால் இன்னொரு ஆதாமிய வாழ ஆண்டவர் படைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சில ஆட்கள் பாருங்க, நோக்கத்தன்மை தேசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்ட்டு வேதத்தை புரட்டுறாங்க. ஆமாம், அன்பானே காயினுக்கு மனைவி எங்கேருந்து கிடைச்சான்னு உனக்கு பரலோகம் கிடைக்குமா? தேவையில்லாத கேள்விகளை, முட்டாள்தனமான கேள்விகளை, மரமண்டத்தனமாக சில கேள்விகளை கேட்டு அச்சவத்தில் முட்டிக்குவாங்க சிலர். நீங்கள் யாராவது தேவையில்லாத கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு டைம் வேஸ்ட் ஆகாதப்பா ஆகிடுச்சு. நீ சொன்னால் கேட்க மாட்டேன். காயினுக்கு எங்கேருந்து மனைவி கிடைச்சா உனக்கு என்ன, உனக்கு எங்கேருந்து மனைவி கிடைக்க போகுது போயா அப்படின்னு அனுப்பி விட்ருக்கோம். இல்லையா? பார்த்தீங்கன்னா இங்கே ஏனோஸ் படிச்சிட்டோம். அப்புறம் ஏனோக்கு சொல்லுங்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாரு, காணப்படாமல் போயிட்டாரு. சொல்லுங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாரு. 365 வருஷம் உயிரோடு இருந்தார். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். 300 வருஷம் விசுவாசி அவர். இங்கே 20 வருஷம் விசுவாசி கை கொடுப்பாமல் 20 வருஷம் ஆண்டவரை சேவிக்கிறேன். 10 வருஷம் கை கொடுப்பாலாம். பாருங்க, அல்லேலூயா. இப்படி சிலர் தான் இருக்கீங்க. அவர் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து இருந்தாராம். காணப்படாமல் போயிட்டாராம். அதுபோல் நாமும் எடுத்துக்கொள்ளப்படும் காணப்படாமல் போய் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷன்மார் முன்பாக இருக்க பாத்திரவான்களா என்ன பண்ணும்படிக்கு எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்னு இருக்கு. நம்ம காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படணும், ஜெபம் பண்ணணும். இனி ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சுதாரண விஷயம் பெற்றோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். அப்போ தான் ஆண்டோட வருகையில் போக முடியும். சுபாவங்கள் மாறும், வருகையில் போகணும். ஆண்டோட வருகையில் யாரெல்லாம் போகணும்னு யோசிக்கிறீங்களோ ராவும் பகலும் ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி பண்ணுறது நம்ம தான் ஆண்டோட வருகையில் போக முடியும். இப்போ ஆதாமின் காலத்தை பற்றி ஓரளவு சொல்லிட்டேன். ஒரு நாள் ஆண்டவர் வந்தார். ஏனோக்கு போகலாமா பரலோகத்துக்கு? ஐயா எப்போ வந்து கூட்டிகிட்டு போவீங்கன்னா நினச்சிட்டு இருந்தேன், போகலான்னு சொல்லிட்டு பாருங்க ஏனோக்கு தேவனோடு போய்விட்டேன். இல்லையா? இப்போ ஆதாமின் காலத்தை ஓரளவு சொல்லி முடிச்சார். அடுத்தது நோவாவின் காலம். சொல்லுங்க, நோவாவின் காலம் தான் பயங்கரமான ஒரு காரியம். நோவாவின் காலத்தில் நிறைய சம்பவங்கள் நீங்கள் படிக்கலாம். முதலாவது நோவாவின் காலத்தில் விசுவாசிகள் அந்த மரத்தை பற்றி கற்று சொன்னார். குப்பேர் மரம். சொல்லுங்க, ஏன் அந்த மரத்தை சொன்னார்னா அந்த மரத்தை தண்ணியில் போட்டால் ஊறாது. சொல்லுங்க, சில மரங்கள்லாம் அப்படி தண்ணியில் போட்டால் ஊறி அப்படியே ஆழ்ந்து போயிடும். அதனால ஊறாது. அதனால கற்று அந்த மரத்தை சொன்னார். ஆமாம், சில ஆட்கள் தேவன் பக்தி உள்ளவரே தமக்காக தெரிந்து வந்தார். ஊறி போன ஆட்கள்லாம் பாருங்க, சிலர் முஸ்லீம்ல, இந்துல, கிறிஸ்தவங்களும் ஊறி போனான். இந்த ஊறுகாயை வச்சு ஒன்று செய்ய ஊறி போனான். என்ன வந்தால் அன்னைக்கே ஒரு தாத்தா கிட்ட நான் சொன்னேன், தாத்தா நீ ரட்சியை போட்டு ஞானசம் எடுக்கணும், அப்போதான் பரவாயில்ல. செத்தாலும் ஞானசம் எடுக்க மாட்டேங்க. செத்தா தாத்தா உனக்கு எங்கே ஞானசானம் எடுத்து போட்டோம், போய் பாட்டி குடியில் தான் தூக்கி போடுவோம். அவங்க ஞானசானம் எங்கே? அது அப்படி தெரியும், வெறித்தான். பார்த்தீங்களா, அது ஊறி போச்சு. கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஊறி போச்சு. அப்படி ஊறி போனவங்க காலத்தில் அப்படி விட்ட மரங்கள்லாம் உதவாது, ஊராகும். பக்தி உள்ளவனே தேவன் நமக்காக
நீங்கள்லாம் ஏதோ ஒரு பக்தியை கற்று பார்த்து உங்களை கொண்டு வந்திருக்க. சரி, அடுத்தது பாருங்க. ரோமாவின் காலத்தில் ஆண்டவர் ஒரு நோவா பேழையை செய்ய சொன்னார். எனக்கு ஆச்சரியம் என்னன்னுட்டா, நோவா பேழையை உண்டு பண்ணும்போது தோத்துறான் மறுபடியும் அந்த ஆசாரிகள் ரொம்ப அழகாக ஜாயின் பண்ணி கீழ் பூசி அருமையாக ஒரு சொட்டு தண்ணி வெளியே இருந்து உள்ளே வராது கீழ் பூசி செய்திருக்கான். இப்போ நம்ம ஊரில் ஆசாரி இருக்கான், சோவாரி ஆசாரி. இந்த ஆசாரிகள் செய்தால் 2 வருஷத்தில் கதவு பிளந்திருக்கும். 2 வருஷத்தில் கதவு பிளந்திருக்கும். பாருங்கள், நான் தங்கச்சி மடம் அக்கா மடத்துக்கு மீட்டிங் போனேன். நான் ஒரு ரூமில் இருந்தேன். என் ரூம் கதவு 1 இன்ச்சு இடைவெளி. ஹாலில் வந்து பாஸ்டர் நின்னார். அப்போ ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்னு 1 இன்ச்சு இடைவெளியில் நான் அவர் பார்த்து ப்ரைஸ் லார்ட் போட்டேன். அவரும் ப்ரைஸ் லார்ட் போட்டார். கதவு திறக்காமலே ஆசாரி செய்த உதவியில் இப்படிப்பட்ட ஆசாரிகள் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னா வேலை தண்ணிக்குள்ளே முங்கிடும்ல. இன்னும் ஆச்சரியமாக செய்யும். இன்றைக்கி மிஷின் இருக்குது, தட்டடிக்கிற மிஷின் இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வேலை நல்லா இல்லை, வேலை இல்லை, கடமை செய்கிறாங்க. இந்த ஆசாரியும் கொத்தனாரும் எங்கேயும் உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. இவன் வேலை செய்ய மாட்டான், ஒழுங்காக வேலை செய்ய மாட்டான், வாங்குற சம்பளத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். சில விசுவாசிலான ஆசாரிகள் கொத்தனார்கள் இருக்காங்க, உண்மையாக செய்யலாம் இல்லையா? எல்லாரையும் ஒன்றா சொல்ல முடியாதுல்ல. போத்துறோம் 100க்கு 10 போல இருக்குது. எதை செய்தாலும் கஷ்டத்துக்கு மனப்பூர்வமாக செய்யணும், வாங்குற சம்பளத்துக்கு மனப்பூர்வமாக செய்யணும். அந்த ஜாயிண்ட்லாம் என்ன அழகாக பண்ணியிருக்கான். ஏறி போகும்போது அகலமாக செஞ்சுருக்கான். யானை காண்டாமிருகெல்லாம் 3வது தட்டில் மேலே ஏறி தான் கீழே இறங்குறோம். உள்ளே உள்ள படி வெளியே உள்ள படிலாம் அகலமாக அழகாக யானை இறங்குற மாதிரி செஞ்சுருக்கான். என்ன ஆச்சரியம் பாருங்க. பெரிய பெரிய தடி மரங்களை வச்சு செஞ்சுருக்கான். இல்லைன்னா இறங்கி வந்தால் யானை இறங்கினா என்ன ஆகும்? அப்படியே அந்த மரக்கட்டை உடஞ்சிச்சுன்னா அடிச்சு முரண்டு யானை பேழைக்குள்ளே விழுந்துடும். விழுந்தா பேழை உடஞ்சி போயிடும். அப்போ என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஏறணும் இதுதான். அன்றைக்கே வள்ளியூரில் ஒரு ஸ்டேஜ் கட்டினாங்க. பிரசங்கியாக இருந்து பிரசங்கம் பண்ணார். இப்படி காலை வச்சு ஒரு அமுக்கிறாரா, பலகை உடஞ்சி பாஸ்டர் ஊழியக்காரன் கால் உள்ளுமிச்சு. ஓகே, இப்படிப்பட்ட கோமாளிகளை வச்சு அன்றைக்கி ஆசாரி வேலை செஞ்சால் எப்படி ஆகிருப்பார். அப்போ என்ன அழகாக எனக்கு பெரிய ஆச்சரியம். அந்த வேலை செஞ்சது நீள் அகல உயரம் கற்றுற சொல்கிறதில் கரெக்டாக செய்யணும். ஊர் சொட்டு தண்ணி உள்ளே லீக் ஆகலை. என்னமோ ஆச்சரியம் இல்லையா? அப்புறம் பாருங்க, அந்த நோவாவுடைய பேழையில் நீங்கள் கவனிச்சிங்களா? நோவாவுடைய பேழையில் பாருங்க, சிங்கம் புலி கரடி ஊனாய் போன்ற துஷ்ட மிருகங்கள்லாம் அங்கே போகுது உள்ள. பாருங்க, அப்படி போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் பேட்டரி இருக்குது, திறந்து திறமை மேலே சென்டரில் இருக்குது. ரோத்துறோம் பேட்டரி கிடக்கல, ரோத்துறோம் கொண்டா சீக்கிரம் உள்ள வச்சுட்டு அதை வச்சிடலாம். ரோத்துறோம் ஏமா அதான் ஓசியா 12:4 நீங்கள் படிச்சிங்கன்னா அழுது அவரை நோக்கி கெஞ்சினா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா? ஏன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்னு சொன்னால், யாக்கோபு செய்த ஒரு தப்பு. யாக்கோபு என்ன செய்யறது தப்பு பண்ணாருன்னா, வந்தால் ஒழுங்காக வர வேண்டியதானே, கொஞ்சம் பேர் அனுப்பி ஏசாட்டை அனுப்பி நான் இப்படி மாமா வீட்டுக்கு போயிட்டு வரேன், கத்தர் எனக்கு 2 பெரிய பிள்ளைகள் வந்தாருன்னு. அப்போ நான் ஒன்று சந்திக்க வரேன், 400 பேரோட சந்திக்க வரேன்னு சொன்னான். யார்? வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாது. அதனால் அவன் வாயை வச்சு சொல்லி அண்ணனுக்கு அறிவித்தான். ஆனால் பயன்தான். யாக்கோபு யாப்பேக்கு நதி அண்டையில் ஜெபம் பண்ணி இஸ்ரேல் என்ற பெயர் வாங்கிட்டான். இன்றைக்கி அந்த நாட்டு பேர் என்னதான்? இஸ்ரேல். பார்த்தீங்களா? என்ன அருமையான கற்றுக் கொடுத்த பேர். அடுத்தது எபிரோன். சொல்லுங்கள், அவங்க அப்பா வீடு எபிரோனில் இருந்தது. ஆனால் படியில் பயணம், நொடியில் மரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த யார்? ராகேல். சொல்லுங்கள், ராகேல் வழியில் பிரசவத்தில் செத்து போயிட்டான். ஏன் செத்து போனா தெரியுமா? அவன் தாப்பனுடைய விக்கிரகத்தை ஒட்டக சேனையோட வச்சுட்டான். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கிறிஸ்தவ விக்கிரகனாலும் சரி, பேய் விக்கிரகனாலும் சரி, நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். விக்கிரக ஆராதனை கல்லை பண்ணி விடக்கூடாது.
இல்லையா? அதெல்லாம் அம்மாவுடைய இப்படி அப்பாவுடைய வீட்டுக்கு அவள் போகலை. பாருங்க, ராமையில ரொம்ப நேசித்தான். அதனால் உலகத்தில் ஆண்டவரோட யாரையும் நேசிக்காதீங்க, அவங்க ரொம்ப தலைவலி கொடுப்பாங்க. நான் 18 வருஷம் சர்ச்சை நடத்தியிருக்கேன். எந்த விசுவாசியை ரொம்ப நேசிக்குமோ அவங்க தான் நமக்கு பிரச்சனையாக இருப்பாங்க. நீங்கள் உலகத்தில் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நேசிக்கக்கூடாது. 2வது 3வது 4வது 5வது தான் நேசிக்கணும். மனைப்பிள்ளையை நேசிக்கூடாது நான் சொல்லலை, ஆனால் கத்திற்கு அடுத்தாகலாம் சொல்லுங்க. கத்திற்கு அடுத்தாகலாம். பார்த்தீங்களா? அடுத்தது யோசேப்புடைய காலம். யோசேப்பு அப்பாவுடைய சமூகத்தில் செல்லப்பிள்ளையாக இருந்தார். அவரோட சரித்திரத்திலே சத்தியம் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன செய்தி சொல்லுங்க? சரித்திரத்திலே சத்தியம். ஆனால் யோசேப்பு அப்பா சமூகத்திலே செல்லப்பிள்ளையா, பிதாவான தேவனுடைய சமூகத்திலே இயேசு செல்லப்பிள்ளையா இருந்தார். அண்ணனை பார்க்கும்படிக்கு யோசேப்பு அனுப்பப்பட்டார். பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு இயேசு அனுப்பப்பட்டார். யோசேப்பை பிடிச்சி 20 வெள்ளி காசு கொடுத்து விட்டாங்க. இயேசு பிடிச்சி 30 வெள்ளி காசு கொடுத்து விட்டாங்க. பாருங்க, போத்திபார் வீட்டில் அவங்க ஒரு பேய் இருந்தான். அந்த பேய் பாருங்க யோசேப்பை தீட்டுப்படுத்த நினைச்சான். அந்த பேய் பாருங்க யோசேப்பு தன்னை காத்துட்டாரு. அதனால போகலாம். இவருக்கு எத்தனை அடிபட்டாங்க கள்ளம் சார். பார்த்தீங்களா? இவனை இல்லாத குற்றமெல்லாம் சுட்டி அட்டி கொடுத்து தொழிச்சு காவல் கிடக்க வச்சுட்டான். இதுபோல் இயேசு இல்லாத குற்றமெல்லாம் சுட்டி இவர் காவல் கிடங்கில் இருந்தார், இயேசு கல்லறை கிடங்கில் இருந்தார். யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி அவர் ராஜாவானார். இயேசு வீட்டிலிருந்து ராஜாவானார். கைகள் தட்டுவாங்க. இயேசு வீட்டிலிருந்து ராஜாவானார். இப்படி சரித்திரத்திலே சத்தியம் சொல்லுங்க. சரித்திரத்திலே சத்தியம். அப்புறம் பஞ்சம் வருது. யோசேப்பு எகிப்தில் ராஜனாக இருக்கிற அண்ணம்மார் எல்லாம் வந்தாங்க. அண்ணம்மாருக்கு யோசேப்பு தெரியல, யோசேப்புக்கு அண்ணம்மார் எல்லாம் தெரியுது. இதுபோல் இயேசுக்கு எல்லாரையும் தெரியும், அநேகருக்கு இயேசு தெரியாது. அந்த யோசேப்பு இலவசமாக அவளுக்கு தானியம் கொடுத்தார். அதுபோல் தேவன் நமக்கு இலவசமாய் தெய்வீக சுகம் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், சந்தோஷம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். இயேசு இலவசமாக யோசேப்பு செய்வது போல செய்கிறார். அப்புறம் இந்த யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் நான் குதிரை வண்டி குள்ளாரி வண்டி அனுப்புகிறேன், நேரம் எல்லாரும் எங்கே வந்துருங்க, எய்த்துக்கு வந்துருங்க. அந்த குதிரை வண்டி குள்ளாரி வண்டி பஞ்சம் இல்லாத நல்ல தேசத்துக்கு வந்துருங்க. குதிரை வண்டி குள்ளாரி வண்டி அனுப்புகிறாரு. அதுபோல் நம்முடைய ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து மேக ரத வண்டியாக இருக்க போகிறார். நம்ம அதில் ஏறி பரலோகத்துக்கு இல்லையா? என்னோட குடும்பம் சரித்திரத்திலே சத்தியங்கள் சொல்லுங்க. சரித்திரத்திலே சத்தியங்கள். அப்புறம் கவனியை யோசேப்பும் யாக்கோபும் சந்திக்கிறது போல நாமும் ஆண்டவரும் சந்திப்போம், திருச்சபையும் இயேசுவும் சந்திப்போம். அப்புறம் பாருங்க, தனியான ஒரு பாடம். ஏகத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க. ஆமாம், உலகத்தில் மக்கள் பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருக்காங்க. அதுபோல் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. 430 வருஷம் முடிஞ்சு அந்த தினமே 30 வருஷம் யோசிப்பின் காலம் சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி முறையிட்டான். கவனிச்சிங்களா? அப்போ ஆண்டவர் அவளுக்கு இறங்கி மோசே என்ற ஒரு பசுத்தவனை எழுப்பி புல்செடியில் தீ எரிஞ்சுது. அற்புத காட்சியை பார்க்க போறேன்னு பார்த்து மோசே கூப்பிட்டு கத்தர் அவரை நீ ஜனங்களை விடுவிக்க வேணும்னு சொல்லி கூப்பிட்டு அனுப்புகிறார். எனக்கு துக்குவாய் மந்தனாவும் ஆயிருக்கு, நான் வர முடியாதையான்னு சொன்னார். இல்லை மோசே கத்தர் ஆரோவனுக்கு துணையாக அனுப்புறேன்னு ஆரோவனை அனுப்புனார். அப்படியே ஆரோவனும் மோசையும் போய் தேவ சமூகம் ராஜ சமூகத்தில் போய் அற்புதங்களை அடையாளங்களை செய்தாங்க. அற்புதங்களை அடையாளங்களை செய்து இஸ்ரவேல் தேவனை எங்களை சந்தித்தால் அவை அவருக்கு பண்டிகை கொண்டாடினாங்க, புறப்பட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. பார்வோம் பல தொந்தரவுகளை கொடுத்தான். கத்தர் 10 வாதிகளை வாதித்து இஸ்ரவேலுக்கு அது அற்புதமாகவும் ஏகேருக்கு அது வாதியமாக இருந்தது. அப்படி தேவன் மோசையை கொண்டும் ஆரோனை கொண்டும் தீர்த்தார். முதல்ல மோசை ஆரோன் ஜனங்களையும் என்ன பண்ணினார் தெரியுமா? பஸ்கா ஆடு அடிக்கும்படி பண்ணார். பஸ்கா ஆடு நம்முடைய புதிய ஏற்பாடுக்கான பஸ்கா இயேசு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுதல். பஸ்கானா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுதல். நிலைக்கால்களையும் குறும்படி சட்டத்திலையும் ரத்தம் பூசினாங்க. அது மாதிரி ஆவி ஆத்மா சரீரத்தில் ரத்தம் பூசி நாம எகிப்து ஆகிய உலகத்தை விட்டு வெளியே வரணும். செங்கடலை கடந்து வந்தார். 2வது இடம் கவனிக்கலாம். புரியுதா? அங்கேயுமா பார்த்துட்டு இருக்காதீங்க. செங்கடல் என்பது ஞானஸ்தானம், ரட்சிக்கப்படணும். அப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்கய்யா? ஞானஸ்தானம் எடுக்கலாம். அதாவது நான் 10,000 15,000 5,000 3,000 4,000 உள்ள விசுவாசிகளோட சபையிலெல்லாம் மீட்டிங் நடத்தியிருக்கேன்.
அதே வேளையில் ஸ்தோத்திரம் உங்களை விட குறைஞ்ச ஆட்களுடைய விசுவாசிங்க உங்களுக்கு இல்லை நடக்கிறீங்க. எனக்கு ஆள் கூட்டியே முக்கியம்தான். அது வந்த ஆளுக்கு சொல்லுவோம். ஒரு நாள் சும்மா இருக்கணும். இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்றைக்கி வேலை ஆச்சு, நாளைக்கு வெள்ளி அதெல்லாம் கற்றுட்டு வருகையை பற்றி நாளைக்கு சொல்லுவோம். மற்றவங்க அழைச்சிக்குவாங்க. அப்புறம் சனிக்கிழமை உலக வல்லரசு நாளை பற்றி சொல்லுவோம். கிறிஸ்து 626. அப்புறம் கடைசி நாள் தோற்றுறப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரலோக காட்சி, பரிசுத்தாவி கூட்டம், சாயங்காலம் 1000 வருஷ சாட்சி, உலகத்தில் நடக்கிற மாதிரிகள் 1000 வருஷ சாட்சி, அப்புறம் அனுபவ யுத்தம், 1000 வருஷ சாட்சி, அப்புறம் கோபமாக யுத்தம், நியாய தீர்ப்பு, நித்தியமும், மூச்சு நாடகம், இதெல்லாம் சொல்லி முடிப்போம். இந்த 3 கூட்டங்கள் இருக்கின்றன. 3-4 கூட்டங்கள் இருக்கிறது. எல்லாரும் வர வேண்டும். இன்றைக்கு வந்தாருமே அவளை உங்களை கரங்களை வைத்துங்க. இன்னைக்கு வந்தவங்க அவர்களுக்கு அவர் கைத்தட்டு கொடுங்க. இயேசு நாமத்தில் நீங்கள் திங்கக்கிழமையே வந்திருக்காங்கள, திங்கக்கிழமையே வராதவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாடங்கள்லாம் பென் ட்ரைவில் இருக்குது. அதை மற்ற இடங்கள்லாம் 1000 ரூபாய்க்கு விற்றோம். உங்களுக்கு 800 ரூபாய்க்கு கொடுக்குறோம். படங்களோடு வரும். நீங்கள் செல்ஃபோனில் இதெல்லாம் என்சிடியில் போட்டுலாம் பார்க்கலாம். வேணும்லாம் வாங்கிட்டு போங்க. அல்லையா? ஆமாம், தோற்றுறோம். புக்குகள்லாம் கண்டிப்பாக வாங்கி மற்றவர்களுக்கு கொடுங்க. சரியா? நீங்களும் படிச்சு பாருங்க. அப்படியே ரட்சிப்பு, அப்புறம் ஞானஸ்தானம், ரெவிதிங்னா தண்ணீர், பசுதாவினுடைய தண்ணீர். ரெவிதிங்லே இஸ்ரேல் தங்கி இருக்கும்போது சீனாய் மலையை கத்தர் ஓசி எடுத்து அடிக்க சொன்னார். நதியமாய் தண்ணீர் வந்து ஆவியை அளவில்லாமல் தருகிறார். ஆவியை அளவில்லாமல் தரும். அடுத்தது சீனாய் மலையில் கற்பனை கலை கொடுக்கும். சீனாய் மலையும் ஒரே பருவம் எல்லாம் ஒன்று தான். அவர்கள் கற்பனை. அப்போ 4 உபதேசம். பஸ்கால் அறிவுதான் ரட்சிப்பு, செங்கடல் கடற்கரை ஞானஸ்தானம். அவர்கள் எல்லாரும் செங்கடல்ல மேகத்துக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள் என்று பவுல் அழகா குழந்தைகள் சொல்கிறார்கள. இல்லையா? கொண்டு குழந்தைய 10 வாசிக்கிறோம். தேவதி ஏராளமான பரிசுத்தாவின் அபிஷேகம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. ஞானஸ்தானம் இருக்காட்டாலும் அபிஷேகம் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுத்துடணும். அபிஷேகம் பெற்றுக்கணும். தேவதியின் அபிஷேகம். அப்புறம் வேறுபாடு, ரட்சிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவி, வேறுபாடு. வேறுபாடுனா என்ன அர்த்தம்? என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பார்த்தீங்களா? அதுதான் ஆண்டவர் கோபம். ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் என்னன்னு தெரியுமா? வாயன் சொல்கிறான், வா பையனும் ஒத்துழையும் காணும். நீ வரியா தோத்துறான். இல்லையா? இவன் இருக்கா நிற்கா. உங்கள் அப்பா வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரு. உங்கள் அப்பாங்க வீட்டில் வந்திருக்காராங்க. நான் தலையாட்டினேன். பாரு, இவன் அவன் அப்பா நான் பார்த்து சொல்கிறான். நீங்கள் எங்கள் அப்பா இல்லை, இவர் தான் எங்கள் அப்பான்னு வேற ஒரு ஆளை காட்டினா பல்ல உடைச்சி வரல அப்பா. இதே மாதிரி ஒரு தேவனாயை கத்தரை விட்டுட்டு விற்கிறங்களை வணங்குறீங்கன்னா, கல்லையும் மண்ணே கும்பிடுங்கன்னா, ஆண்டவரை தோத்துறோம் புள்ளை தின்ற மாட்டுக்கு ஒப்ப ஆக்கினாங்க. விற்கிறதுக்கு ஆகாத தான் ஆண்டவர் பயங்கர கோபம். 2வது கற்பனையாக அதுதான். பாருங்க, என்னை எப்படி உனக்கு வேறு தேவர்கள் இதுதான் ரொம்ப கோபம். இந்த இந்தியாவிலே சாதம். இந்தியா நல்ல வளமிக்க நாடு. எதனால உருப்படாமல் போயிட்டு இருக்கோம்? இந்த தேயம் போட்டு தேயாக இருக்கும். இந்தியா வளமுள்ள நாடு. உலகத்திலேயே இந்தியாவில் தான் தங்கம் ஜாஸ்தி இருக்குது. சொல்லுங்க. இன்னைக்கு சொன்னால உலகத்திலேயே இந்தியாவில் தான் தங்கம். ஒரு அம்மாவான்கிட்டேயே கிலோ கணக்கில் இருக்குது. உலகத்திலே இந்தியாவில் எத்தனை அம்மாவான்? இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிகமாக அம்மாவான நகை நட்டாடுகிறது. சொல்கிறேன். இப்போ சைனாக்காரன் சொல்கிறான், நம்ம நாட்டிலேயும் தங்கம் பெறுகிறதுக்கு எல்லாரும் நகை நட்டு போடுங்கன்றாங்க. ஆனால் நகை நட்டு போட்டால் நல்லது போக முடியாது. சொல்லிட்டாரு இல்லையா? ஆமாம், போத்துறோம். பருவத்துடைய சிஓன்னு போகணும், மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும் சொல்லிட்டாரு இல்லையா? நீங்கள் ஒரு வசனம் படிங்களேன். நாளைக்கு நீங்கள் வெளிப்படுத்தல் 21 கடைசி வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி. இது தங்கமான வெள்ளியாடி, இது பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கீங்கல்ல, பிளாஸ்டிக் தானே சொல்லு. தோற்றுறோம். ஆமாவா? தோற்றுறீங்களா? என் பேத்தி தான் எனக்கு தோற்றுறோம். இவரை விட பெரிய பேத்திகள் இருக்காங்க, சின்ன பேத்திகள் இருக்காங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் எதில் பிரவேசிப்பதில்லை. புதிய சிலையெல்லாம் பிரவேசிப்பதில்லை. பார்த்தீங்கன்னா தீட்டுள்ளது. 30-22 படிங்க. நான் சனிக்கிழமையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். சனிக்கிழமையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். தெளிவா இன்னைக்கு வராத ஆளுகளுக்காக வந்தேன். 30-22
ஒரு சொருபங்களை மூடிய காலில் என்னமா போட்டிருக்கீங்க, கொலுசு போட்டிருக்கீங்க, அந்த சொருபங்கள் மூடிய வெள்ளித்தகுது, வெளியில் போட்டிருக்கீங்களா, வெள்ளித்தகுதிகளையும் விக்கிரகங்களின் பொண்ணு ஆடை ஆபரணங்களையும் தீட்டாக எண்ணி அதை தீட்டுப்பட்ட வஸ்திரங்களை எழுதிவிட்டு அதை சீப்போ. நீங்கள் சொல்கிறீங்களா நகரத்தை என்ன சீப்போ சொல்லுங்க. சீப்போன்னு என்ன பார்த்தா சொல்கிறீங்க, அதான் ஆண்டவரே சீப்போன்னு என்ன பார்த்தா சொல்கிறீங்க சொன்னீங்க. அப்போ நம்ம சீவனுக்குள்ள புதிய சிலைக்குள்ளே போனோம்னா என்ன செய்யணும், உலக ஆடம்பரம் பண்ணணும் இல்லையா. நான் அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு விளக்கமா. சனிக்கிழமை அந்த பாடம் வந்து சொல்லுவேன், சனிக்கிழமை வராமல் போயிடாதே இந்த மனுஷன் இப்படி சொல்லுவார் இல்லையா. ஆனால் செத்த போது முதல்ல கலத்துறது எது தான் கலத்துவான், நான் எதான் கலந்துவான். நீங்கள் பெட்டியிலேருந்து எழுப்பி செத்து போனீங்கன்னா யாரா நகையில் எவ்வளோ கலத்துறாங்க எழுப்பி சொல்லுங்க, உயிர்த்தை வந்து சொல்லுவேன். அப்போ ரட்சிப்பு ஞாபகம் பரிசுத்தாவே வேறுபாடு. ஆண்டவரை தவிர தோற்றம் வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது. விற்கிறவங்க நட்டு போட்டு விற்கிறோம். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் மனசாட்சி காலத்தை பற்றி படிப்போம். இப்போ நீங்கள் அவுத்து போடுங்க. அரை மணி நேரங்கள் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு விட்டுருவோம். அப்புறம் ஞாயிற்றுமான பார்த்தா அரை மணி நேரம் தான் சொல்ல முடியும். இதே மாதிரி இருக்குது. சோத்திரம் காணாமல் ஆசிரியக்கூடாது காலம் சொன்னேன், அறியக்கூடாத காலம் சொன்னேன், சீர்திருத்த காலம் சொன்னேன், குற்றமில்லாத காலம் சொன்னேன், மனசாட்சி காலம் சொன்னேன். இப்போ ஞாயிற்றுமான காலம் படிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாணம் என்றால் 10 கற்பனை அதோடு சேர்ந்த கற்பனை தான் என்னது நியாயப்பிரமாணம். நியாயமான பிரமாணம் அல்லையா. சோத்திரம் ஆண்டவர் விசாரணம் ஒரு அலையை செத்துங்க. ஆமாம். இப்போ நியாயப்பிரமாண காலத்தில் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய கானான் பிரயாணம். இந்த கானான் பிரயாணத்தில் முதல்ல அவங்க சீனாய் மலையில் கற்பனை பலகையை பெற்றுக்கொண்டாங்க. அப்புறம் பல இடங்களை தாண்டி காதேஸ் வராங்க. அப்புறம் பல இடங்களை தாண்டி யோர்தானுக்கு வராங்க. அப்புறம் பல இடங்களை தாண்டி கானானுக்குள்ள வராங்க. இப்படி நாம் கூட பரம காணான்னு போனோம். சொல்லுங்க, எந்த காணாம்? ஏறத்தாழ காணான் பிரயாணத்தில் 65 இடங்கள். சொல்லுங்க, 65 இடங்கள் கடந்ததும் டென்ட் அடித்ததுமான இடங்களை வச்சு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இல்லையா, இன்னும் வரமாட்டாங்க. ஆமாம், வெளியே சரியாக நமக்கள் கொடுங்க. அல்லையா. ஆமாம், இந்த இதில் இருக்க அவங்க போல இந்த கண்ணியில் இருக்கு பாருங்க, இந்த துணியில் கட்டிட்டு பாருங்க, அதான் வருதாங்க இந்த இடத்துல அவங்களா அந்த வரும் இந்த இடத்துல அந்த வரும். ஆமாம், அது ஈஸியாக வந்துடல இந்த இடத்துல அவங்க. அப்புறம் நியாயப்படியின் காலம், அப்புறம் ராஜாக்களின் காலம், அப்புறம் வல்லரசு நாடுகளின் காலம், அப்புறம் மரித்த பாவிகள் புஸ்தகங்களை எங்கே செல்கிறார்கள் அதை பற்றி நாம் படிச்சுட்டு நியாயப்பிரமாண காலத்தை பற்றி படிச்சுட்டு அரை மணி நேரங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுவோம் இல்லையா. ஆமாம், கரெக்டாக 2 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு. அப்படி சுட்டி அங்கே போடுங்க இல்லையா, பிறகு பார்த்துக்கலாம். சோத்ரா அன்பாங்களே, நீங்கள் இது முதல்ல எடுத்தியா நீங்கள் எடுத்து முடிக்கணும்னா 1 மணி நேரம் ஆகிருக்கும்ல இல்லையா. சோத்ரா மோசே நியாயப்பிரமாணம் வாங்குகிறார். அப்புறம் அவங்க காதேஸ் வராங்க, பல இடங்களை தாண்டி காதேஸ் வராங்க, பல இடங்களை தாண்டி யோர்தானை தாண்டுறாங்க, பல இடங்களை தாண்டி எரிகோ வராங்க, அல்லது கானானுக்குள்ள வராங்க. சரி, சீனாயினா சோத்திரம் கற்பனை பெற்றுக்கொண்ட இடம். அவன் கற்பனைப்படி நடக்கணும். காதேசுனா பரிசுத்தமாக்கப்பட்ட இடம், பரிசுத்தமாகணும், கற்பனையை கை கொண்டு பரிசுத்தமாகணும். யோர்தானா மரணம் அல்லது மறுரூபம். சொல்லுங்க, மரணம் அல்லது மறுரூபம் அடையணும். அப்போ கானானுக்குள்ள பிரவேசிக்கணும். அப்போ சோதனை கற்பனை கை கொள்ளணும், பிரசுத்தமாகணும், மரணம் அல்லது மர்மம் அடையணும், மயிலைக்கு செல்ல வேண்டியதுதான் கானான் பிரயாணத்துக்கு சுருக்கம். 65 இடங்கள் இப்படி சொல்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தேசம் விட்டுருக்காங்க, தேசத்தை சோதரித்தல். அதுங்க 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் ஜெயித்து ஷீட்டு போட்டு தேசத்தை சோதரித்து கொண்டாங்க. அப்படியெல்லாம் இப்போ அந்த கானான் பிரயாணம் 7 ஜாதிகளே 31 ராஜாக்கள். 31 ராஜாக்கள்னா 33 கோடி பேய்களை ஜெயித்தது. 7 ஜாதிகள்னா பொல்லாத சுபாவங்களை ஜெயித்தது. பொல்லாத சுபாவங்களே ஜெயிக்கணும், பொல்லாத சாஸ்திரையும் ஜெயிக்கணும். அப்புறம் சீட்டு போட்டு அதை சுதந்திரம் பெற்றுக்கொண்டாங்க. யோசுவா அவர்களுக்கு சீட்டு போட்டு ஜனங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க. இதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே ஞாபகத்தில் எழுதிட்டுருக்கபடியே நமக்கு பரலோக சுதந்திரத்தை கொடுப்பார். இந்த கானானிலே, இந்த கானான் பரலோக கானானை குறிக்கிறது.
அன்பாகவே இந்த காணாமல படத்தை பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு நம்பர் போட்டுக்கோங்கள. ரூபன் கோத்திரம் இங்கே இருக்கு. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா சிமியோன் கோத்திரம் இங்கே இருக்கு. யூதா கோத்திரம் 3வது இங்கே இருக்கு. இப்படி ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு இடத்த அவங்க பிடிச்சு சொந்தமாக்கி கொண்டாங்க. இதுபோல் பரலோகத்தில் நமக்கு பல ஆசீர்வாதங்கள் உண்டு. பார்த்தீங்களா, இந்த கானானில் 3 முக்கியமான இடம். கிழக்கு கானான், வடக்கு கானான், தெற்கு கானான், 3 இடம் இருக்கு. இது புதிய பூமிக்கு ஒப்பனை கிழக்கு கானான், புதிய வானத்துக்கு ஒப்பனை வடக்கு கானான், புதிய சீவனுக்கு ஒப்பனை தெற்கு கானான். இது மேலான சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இதில் இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க, இந்த இடத்துல தான் இந்த லீபனோன் எர்மோன் மலைகள்லாம் இருக்குது. அதில் வந்து தண்ணீர் பாய்ந்து மெரோன் என்ற ஏரிக்கு விடுது. மெரோன் என்ற ஏரிக்கு, அந்த ஏரியிலேருந்து கலிலியா கடலுக்கு வருது தண்ணி. கலிலியா கடலுக்கு ஸ்டார்ட் ஆகி யோர்தான் நதி நேரம் வந்து செவக்கடலில் வந்து விடுது. நான் சொன்னேன் யாக்கோபு ஜெபம் பண்ணுற இடம் யாப்பேக்கு, இந்த நதி இங்கே தான் இருக்குது. இருக்குல்ல யாப்பேக்கு, அவங்க தான் ஜெபம் பண்ணணும். யோர்தான் நதி வந்து இங்கே செவக்கடலில் விடுது. இப்போ இந்த கானான் பிரயாணத்தில் 3 பேருக்கு 3 கூட்டத்தாருக்கு கானானிலே சீட்டு விடவில்லை. பாருங்க, சீட்டு யாருக்கெல்லாம் சீட்டு விடலை தெரியுமா? அதாவது கிப்ரோ அத்தாவா இந்த இடத்துல அதாவது காலைக்காக பொறுமுறுத்தாளுவர்கள் கல்லறைக்குள்ள போகலாம். அவர்களுக்கு காணாமல் கிடைக்கல. அதனால் உலக பிரகாரமான காரியத்துக்காக முறுமுறுத்து அழக்கூடாது. அழுது ஜெயிக்கலாம், முறுமுறுக்கூடாது. அப்புறம் 2வது ஊழியக்கார விரோதமாக அந்த காங்கிரஸ் பத்னியாவில் அவர்கள் பிரச்சனை கொடுத்தாங்க, கோரா கொடுத்தாங்க. ஆகவே அவங்களும் குழிக்குள்ள போனாங்க. பார்த்தீங்களா, 3வது மோவாப் சமவெளியில் மோவாபிய ஜனங்களோட விவசாய வீசிதான் சுத்தம் பண்ணாங்க. அப்படி 3 கூட்டத்தாருக்கு கானான் பிரயாணத்தில் சீட்டு விடவில்லை. நம்ம அந்த 3 பாவங்களுக்கு தப்பிச்சணும். முதல்ல என்ன? சோதனம் பாருங்க, உலக பிரகாரமான ஆசைச்சிகள். 2வது பெருமைகள். 3வது விவசாய வீசிதான் சுத்தம் மாம்சத்திற்கு. இந்த 3 காரியத்தையும் ஜெயம் கொண்டால் நம்ம பேருக்கு சீட்டு விட பரமாட்டாங்க, போய் சேர்ந்துடலாம். அப்புறம் நியாயவிதியின் காலம் வருது. சுயஜனங்கள் தோற்றுறோம் பாருங்க, அடிமைத்தனமாக நியாயவிதி காலத்திலே காணப்பட்டார்கள். 13 நியாயவிதியிலே கத்திரை எழுப்பி மோவாபியர், அம்மோனியர், பெலிசியர், கானானியர் இப்படிப்பட்ட 7 ஜாதிகளுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமையான தேசத்திலிருந்து கத்தர் நியாயவிதிகளை எழுப்பி விடுவித்தார். பார்த்தீங்களா, அப்புறம் நியாயவிதி காலம் முடிஞ்சது. ஏலி என்ற ஆசாரியும் வருகிறார். இந்த ஏலியுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்தலை. ஏலி பிள்ளைய தருதலைகளாக துன்மார்களாக நடத்தினான். பிள்ளைகளை கண்டிக்கவில்லை. ஏலியுடைய பிள்ளைகள் வீட்டில் தான் அந்நாள் வந்து சாமியால் கொண்டு விடுறான். சாமியால் வளர்ந்தான், அங்கேயே இருந்தான். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த சாமியால் வந்து அந்த அண்ணமார் துன்மார்க்க பயில சாமியாருடைய இந்த ஏலியுடைய பிள்ளைகள். நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அப்படியே உச்சாம சொல்லலாம். சாமியால் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். நானும் வளர்ந்தேன், என் கர்த்தர் என்னோடு இருப்பார். நல்ல உச்சாம சொல்லுங்க. சாமியால் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். நானும் வளர்வேன், என் கர்த்தர் என்னோடு இருப்பார். பார்த்தீங்களா, எப்படி சாமியோட கர்த்தர் அண்ணமார் சொல்ல கேட்காம கர்த்தாவே சொல்ல அடியே கேட்குறீங்க. இந்த அண்ணாளுடைய மகன் சாமியை அவர் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார். ஜனங்கள் வந்து ராஜா வேணும்னு சொன்னதுனால கீசின் குமார் ஆகிய சவுலை ராஜாவாக்குனாங்க. அப்புறம் சவுல், தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்கள் எழுதினாங்க. அந்த சாலமோன் பிறகு யூதாயனும் இஸ்ரேலும் 2 கூட்டமாக பிரிஞ்சிட்டாங்க. பாருங்க, காரணம் என்ன? இந்த சாலமோன் விக்கிரகாராதனை செய்து பொம்பளைகளை சொல்ல கேட்டு, இந்த பாலா போகிற 1001 பொம்பளைகளுனால பாலா போகிற பொம்பளையை சொல்ல கேட்டு விக்கிரகாராதனை செய்து, அதனால் யூதா இஸ்ரேலும் 10 கோத்திரம் ஒன்றாகும், 2 கோத்திரம் ஒன்றாகும். சாலமோனுடைய பிள்ளைகளுக்கு யூதா கோத்திரம், பெண்ணிமே யூதா, மற்ற 10 கோத்திரம் சாலமோனுடைய வேலைக்காரனோடு கொடுத்தாங்க. எப்படியும் பிரித்து கொடுத்தாங்க. அப்போ அந்த காலத்தில் பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் தான். ஏசாயா, எரேமியா, சோதரம், பெரிய பெரிய எஸ்ஐஜிஎல் போன்ற தீர்க்கதரிசிகள் தான். சின்ன தீர்க்கதரிசி நாகும், மல்லியா போன்ற சின்ன தீர்க்கதரிசிகள் தான். இது தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. இந்த ராஜாவுடைய ஆலோசனை கேட்ட ராஜாக்கள் ராஜாவுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய ஜீவன் அடைந்தார்கள். ஆனால்
கேட்காத ராஜாக்கள் மகா மரணமடைந்து நித்திய நரகத்தை போய் அடைந்தார். நீங்கள் தான் இப்போ தீர்க்க ராஜாக்கள், நாங்கள் தான் தீர்க்கதரிசி. எங்கள் சொல்ல கேட்டு நீங்கள் ஆண்டவருக்காக ஜீவிப்பீங்கன்னா பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். இல்லைன்னா இல்லையா? ஆமாம், உங்களை பரலோராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது செய்கிறது தான் இந்த காரியங்களை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்லையா? கடைசியாக கிமு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களே யோயாக்கீம் அரசாண்ட காலத்திலே தானியேல் உண்ணாவசனவாசிங்க அதோட வசனவாசிங்க ஏன்னா நிறைய காரியங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துல உங்களை சொல்லி முடிக்கும். 10 அல்லது 15 நிமிஷம் தான். வாசிங்க. தானியேல் 1:1 யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட காலத்திலே பாபிலோன் ராஜா வந்து பாபிலோன் வந்தது, அப்புறம் மேதியா பெர்சியா வந்தது, அப்புறம் கிரேக்க ராஜ்யம் வந்தது, அப்புறம் ரோம ராஜ்யம் வந்தது. சனிக்கிழமை இந்த வல்லரசு நாடுகளை பற்றி தெளிவாக சொல்லுவேன். இப்போ லைட்டாக சொல்லிட்டு மறிச்சவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முடிக்க போகிறோம். பாபிலோன் தேச ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்கள் அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டோம். மேதியா பெர்சியா ராஜ்யத்துக்குள்ள அப்புறம் வந்து கிரேக்க ராஜ்யத்துக்குள்ள வந்து கடைசியாக யூதர்கள் ரோமர்களுக்கு அடிமையாக இருந்தான். ரோமர்களுக்கு அடிமையாக இருக்கும் 161வது வருஷத்துலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்ததுனால கிருபை காலம் ஆரம்பிச்சது. இந்த சிலையின் தரிசனத்துக்கெல்லாம் நாம் வந்து சனிக்கிழமை படிப்போம். அன்பாகவே இப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு கிறிஸ்து ரோம அரசாட்சி வந்து 161வது வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் சோதர வளத்தில் பிறந்து 161வது வருஷத்துக்கு பிறகு கிபி 483 வரை இந்த ரோம அரசாட்சி இருந்தது. இப்போ நம்ம பிரஜாதி நாடுகளுடைய விஷயம், ராஜாக்களுடைய இஸ்ரேல் ராஜாக்களுடைய விஷயம் எல்லாம் படிச்சுட்டே வரோம். அப்புறம் மரித்த ஜனங்களே என்ன போகிறோம், உலகம் முழுவதும் மரித்த பாவிகள் எல்லாம் தாழ்ந்த பாதாளத்துக்குள்ள போகிறோம். விசுவாசியை கவனிச்செல்லாம் தாழ்ந்த பாதாளத்துக்குள்ள போகிறோம். மரித்த பாவிகள்லாம் தாழ்ந்த பாதாளம், பரிசுத்தவான்களும் உயர்ந்த பாதாளம். ஆபிரகாம் தர்காரில் அவருடைய மடியில் யாருக்கா சொல்லல லாசர் இருக்கிறாரு. ஆபிரகாம் மடியில் தேவதூதன் வந்து லாசரை கொண்டு விடுறாரு. பரிசுத்தவான்கள் மறித்தால் தேவதூதர்கள் உங்களை அழகாக கூட்டிகிட்டு போய் பரிசுத்தவான்கள் மடியில் உங்களை உட்கார வைக்கணும். பாவிகள் மறித்தால் பாவத்தோடு மறித்தால் அந்த மாதிரி சாத்தான் பிடிச்சி பாதாளத்தில் கொண்டு தள்ளுவான். ஒரு குற்றவாளியை போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் எப்படி தள்ளிட்டு குதிரையை பிடிச்சி தள்ளி 2 இடி இடிச்சு கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கிறாங்களோ அதுபோல் சாசு ஜப்ஜெயிலாகி இந்த சிறைச்சாலையில் பாதாளத்தில் கொண்டு அடைக்கிறான். பாருங்க, மனுஷர்கள் யாரெல்லாம் பாதாளத்துக்கு போகிறாங்க என்பதை இந்த புத்தகத்தில் அழகாக கொடுத்துருக்கோம். 16 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். 8 பிரிவாக பாதாளத்தையும் நரகத்தையும் பிரித்து அழகாக உலகத்தில் ட்ரில் பண்ணி முன்னால் உள்ள இவ்வளவு அடிஷனலாக சேர்த்துருக்கோம். விஞ்ஞானிகள் கண்ட பாதாள நரகம், விஞ்ஞானிகள் நரக பாதாள வாசலை திறந்த போது என்ன நடக்குதுன்னு அழகாக சொல்லியிருக்கு. 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 10, 15, 16 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். நரகம் எப்படிப்பட்டது காரியங்கள் அதனால் இப்போ சொல்ல போனால் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும். பாவிகளான மனுஷர்கள் மறித்து எங்கே போகிறாங்க, பாதாளத்துக்கு. வேசி பாதாளத்துக்கு போகிறான், கடலை திருடன் பாதாளத்துக்கு போகிறான், கீழ்படியான பிள்ளை பாதாளத்துக்கு போகிறான். பாருங்க, இங்கே பாருங்க, பீடி சிகரெட்டு பிடிச்சவன் பாதாளத்துக்கு போகிறான், மொட்டை பாதாளத்துக்கு போகிறான், இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிச்சு கஷ்டப்பட்டு மறிச்சவன் பாதாளத்துக்கு போகிறான். சாராயம் அந்த பாருங்க, பக்கத்தில் சாராயம் கடை இருக்குது, சாராயம் குடித்தவன் சரசில் அடிச்சு சேர்த்து பாதாளத்துக்கு போகிறான். இவனுக்கெல்லாம் சரசில் அடிக்கணும் தெரியல. அதனால் 4 மணி சாகலாம், அதெல்லாம் 4 மணி சாகலாம். பாதாளத்துக்கு போகிறான். குடும்பை மொட்டை நம்ம சொன்னால ஆரிய கிராஸ் பெல்ட் பாதாளத்துக்கு போகிறான். ஐஸ்வர்யம் பாதாளத்துக்கு போகிறான். சினிமா நடிகர்கள் பாருங்கள் எல்லாம் பாதாளத்துக்கு போகிறோம். எப்படி பாதாளம் மனுஷனே நொறுக்கும். பாதாளம் என்ன செய்யுது, புத்தகத்தை படிச்சிங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி காட்டி கொடுங்க. அன்பாவே அக்கினி ஜுவாலையில் இந்த ஐஸ்வர்யம் சுற்று போகிறோம். ஐஸ்வர்யம் சுற்று போய் பாதாளத்தில் வேதனைப்படுறதுன்னு சத்தம் வந்து அழுதான், அலறினான். அப்போ மேலே பார்த்தபோது ஆபிரகாமே அவன் மடியில் லாசரையும் கண்டான். அப்புறம் ஆபிரகாம்கிட்ட அவன் கேட்குறான், எனக்கு கொஞ்சம் தண்ணி தர முடியுமான்னு. அந்த லாசரை கொஞ்சம் வர சொல்லி சுண்டு வரல, கொஞ்சம் தண்ணி கொடுத்து ஒரு சொட்டு தண்ணி தருவீங்களா? தண்ணி கிடையாது. மேலே இருந்து கீழே வர முடியாது, கீழே இருந்து மேலே போக முடியாது. பெரிய கிரேட் ஹெல்ப், அதான் பெரிய பிளப்பு இருக்குது.
வர முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ இவன் கேட்குறான், ஐயா எனக்கு ஊரில் அண்ணன் தம்பிமா இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு போய் இந்த லாஸ்ட் சொன்னால் அவங்க எந்த இடத்துக்கு வராமல் இருப்பாங்களே. இப்போ தான் இவங்க ஆத்மா பாரமே வருது. ஐஸ்வர்யாவுக்கு என்ன வருது? ஆத்ம பாரமே இப்போ தான் வருது. மறித்து போனவன் சாசா வர முடியாது, மறிச்சவங்க பேயா வர முடியாது. பேய்க்கு வாடா அப்படி எங்கே போனேன் அவங்க வா உன்னாவா பாயா வந்துதான் நீ முன்னா வந்தல ஒன்றுவாண்டா முன்னாவா முழங்காப்படியா சொல்கிறான். அதுவும் சரியாக ஆளுவாங்க. உங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்களே, அம்மா அப்பா இல்லை அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, கை கொடுப்பா வரலையா? சொல்கிறான். அதனால தான் அப்படிதான். பார்த்தீங்களா? இப்போ நான் தலையில் கை ஜோம் பண்ணுறேன், பேய் ஆடுகிறது. மறிச்சவங்க ஒரு நாளும் சாசம் வர முடியாது. ஏன்னா இந்த ஐஸ்வர்யவானுக்கு பேய் புத்தி இல்லை, நல்ல புத்தி தான் இருக்குது. என்ன புத்தி இருக்கு? என் அண்ணன் தம்பி மாதிரி ரட்சிக்கப்படணும்ன்றான். அப்போ செத்து போன இவனுக்கு நல்ல புத்தி இருக்கா, பேய் புத்தி இருக்கா? ஆமாம், மறிச்சவங்க ஒருத்தரும் பேயாக வர முடியாது. சில பேர் அக்கா பிடிச்சிட்டான், அண்ணா பிடிச்சிட்டான், அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துல உலகத்தை யோசிக்கிறாங்க. அப்போ செத்த பிறகு உலகத்தை யோசிக்க முடியுமா முடியாதா? சொல்லுறேன் முடியும். தாங்க எதுவுமே இருக்காதா? உடலை பூமியில் அடக்க முடியாச்சு, நாக்கு இருக்கு உடலெல்லாம் அடக்க முடியாது. பாம்பு சட்டை கலத்தி போட்ட மாதிரி சட்டை கலத்தி போட்டாச்சு, ஆனாலும் ஒன்றும் குறையாது பாம்புக்கு. அதே மாதிரி நாக்கு இருக்கும், மூளை இருக்கும், தலை இருக்கும், சிந்திக்க திறன் இருக்கும், பாகம் இருக்கும், ஞாபக சக்தி இருக்கும். இருக்கா இல்லையா? எப்போ செத்து போய் ஆவி ஆத்மா பாதாளத்துக்குள்ள இருக்கும்போது சரீரம் மண்ணில் இருக்கு. ஆவி ஆத்மா, அந்த ஆத்மா தான் உள்ளார மனுஷன். அவருக்கு நாக்கு இருக்கு, கண்ணு இருக்கா இல்லையா? மேலே பார்த்தாங்கல்ல, கண்ணு இருக்கு, நாக்கு இருக்கு, அழகா பேசுகிறான். இன்னைக்கு நீ மறித்தா எங்கே போவாய்? நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? செத்து நான் சொல்றது நம்மளேன்னா செத்து பாருங்க தெரியும் எங்கே போறீங்க. பரிசுத்தவான்களா ஆண்டோட பிள்ளைகளாக மறிச்சிங்கன்னா பரதீஸ் என்ற இடத்துல பரிசுத்தவான்கள் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து நேர உயர்ந்த பாதாளத்துக்கு வந்து பரிசுத்தவான்கள்லாம் கூட்டிகிட்டு பரதீஸ் போயிட்டார். லூக்கா 24:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசுக்கு பாயின்னு சொன்னார். இதே போல அவங்க பரதீசில் இளைப்பாடுவாங்க இல்லையா? அதனால் நீங்கள் மறித்து பரதீசில் போய் இளைப்பாடுறோமா, பாதாளத்தின் வல்லடிக்கு உங்களை ஆண்டவர் தப்புவிச்சு பரதீசு கொண்டு போகணுமா யோசித்து பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மறிக்கல, ரட்சிப்பு இழந்து போனீங்க, அதெல்லாம் ரட்சிக்கப்படலைன்னா அந்த பாதாளம் எது பூமிக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்கு? பூமிக்குள்ளே இருக்குது. எரியில அக்கினி குழம்பு இருக்குது. விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி எழுதிட்டான் இல்லையா? ஆமாம். இன்றைக்கு முதல் நாள் வாக்குத்தத்தம் மகிமையானதை உனக்கு செய்வேன், 2ஆம் நாள் தூரத்தை கொண்டு உன்னை பாதுகாப்பேன், 3ஆம் நாள் உயர்ந்த வசனம் தருவேன், இன்னைக்கு 4ஆம் நாள் உன்னையும் குடும்பத்தையும் பாதாளத்தில் வல்லடித்து தப்பு அரவீசி பாக்கியத்தை கொடுப்பேன். கைத்தட்டலாம்ல, அரவீசி பாக்கியத்தை. இங்கே பாருங்க, எப்படி தாழ்ந்த பாதாளத்தில் அடங்கி கொண்டிருக்கிறான். இவன் பெரிய பணக்காரன், டப்பான்னு பெரிய சொற்கிற விதத்தில் மண்ணில் கொண்டு சரியத்தை அடக்கம் பண்ணிட்டாங்க. உள்ளான மனுஷன் இங்கே யாரோட பேசிட்டு இருக்கான்? ஆபரகாமோட பேசிட்டான். அவை சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும் ஒன்று தூக்கி சாமி ஆடிட்டு இப்போ வழங்காது. இப்போ வழங்கவே வழங்காது. நம்ம நான் இன்னைக்கு செத்து போனேன், எங்கே போவேன், ஏதோ சொல்லுவாங்க. எல்லாம் சொல்கிறது நம்மளெல்லாம் செத்துப்பாரு தெரியும். என் பேரை எழுதி செத்துறாதீங்க, போலீஸ் நம்மளை விட மாட்டான். அல்லையா? அதனால் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன். இது வந்திருக்காரு உன் பேர் என்னையான்னா, அதாவது உலகத்தில் 100 ஆள் கூட பேர் சொல்லுவோம் சாசம். மனிதர்கள் சாசம் வர முடியாது. காரணம் என்ன? இவனுக்கு பேய் பற்றி இருக்கா, நல்ல பற்றி இருக்கா? நல்ல பற்றி. என் அண்ணன் தம்பி இங்கே வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாது. செத்து போன ஒருவருக்கும் பேய் பற்றி இருக்காதுங்க, நல்ல பற்றி தான். ஆனால் பிசாசுகள் இருக்குது, அந்த லூசிஃபர் ஆவிகள், அது 30 கோடி தேவனால் தள்ளப்பட்டதில்லை. அந்த நம்ம ஆட்கள் எல்லாரும் சொல்லிட்டு ஆடும். உங்கள் ஊரில் சண்டை எடுத்து விட்டுருவோம். எங்கள் ஊரில் மட்டும் தான் சண்டை எடுத்து விட்டுச்சு. படம் வந்து சொன்னாவும் மனைவி செத்தா குடியில் நடக்கூடாது, என் மனைவியை வந்து பிடிச்சி ஆடுறான்னு சண்டை எடுத்து விட்டுச்சு. இது மாதிரி இந்த இடத்துல அவன் பாதாளம் வேதனை விளையாடும். அங்கே அழுகையும் கற்று எலும்பு நொறுக்கு தாங்க முடியாது. இதுவே அரை நாட்டம் சொல்லுங்கள். சப்ஜெயில் மாதிரி ஒரு குற்றவாளியை பிடிச்சா சப்ஜெயில் போடுவேன்.
இது பரலோகம். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசி இளைப்பாறுதல். அது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஏரோட்ராமில் நம்ம ஃப்ளைட் வர, நம்ம ட்ரெயின் வர, நம்ம காத்திருக்க மாதிரி அவர்கள் உயிர் தழுதல் வர்றதுக்கு இங்கே காத்திருக்கோம். இளைப்பாறுதல் பரலோகம் பரதேசி. இன்றைக்கி நீங்கள் செத்து போனீங்கன்னா, விசுவாசி செத்து போனீங்கன்னா, நேர தேவதூதன் உங்களை இயேசு விட்ட கொண்டு விடுவான். விட்டோடனே இயேசு 3 காரியமாக வரவேற்பார். சரி போப்பா, நீ எப்படியும் நடந்து தப்பிட்ட போகணும்னு சொல்லி விடுவேன். இன்னொருத்தி வருவான், சரிம்மா பரவாயில்ல, அபிஷேகத்தை காத்து கொண்டேன் ஓ அது கட்டி கொடுத்து 3வது வருவான். கட்டி பிடிச்சி முத்தம் செய்து போனேன். முதல் கிரமாக 100 30 60 100 இந்த வரவேற்பிலே தெரியும். நம்ம 30 60 100 தெரியும். இயேசுக்கு தான் நம்ம முதல்ல போவோம். 2வது இயேசு தூதரை அனுப்பி பரதேசிலே அழைப்பார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இயேசு மரித்த போது பிதாட்டு தான் முதல்ல போனார். சேவான் மரித்து யாரெல்லாம் வந்தாங்க? இயேசுலாம் பார்த்தாங்க. அதனால் நம்ம இயேசுவை மரித்த உடனே இயேசுவை பார்ப்போம். இயேசு தூதரை கொண்டு பரதேசில் கொண்டு அழைப்பார். பரதேசில் போனோம்னா அங்கே 2 குரூப் ஆளுகள் வருவாங்க. ஒன்று உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் இருப்பாங்க. அவங்க உங்களை வாழ்த்தி, உங்கள் அம்மாவும் அப்பாவும் சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க உங்களை வாழ்த்தி ஆசிரியப்பாங்க. உங்களை பாடி இந்த பர்த்டேக்கு கேக் வெட்டுற மாதிரி ஜீவட்சத்து கனியை வச்சு உங்களை சுற்றி வந்து பாடி உங்களுக்கு ஜீவட்சத்து கனியை நாவலை கொடுப்பாங்க. சந்தோஷமாக பாட்டு போட்டு நம்ம பர்த்டே கேக் வெட்டி கொடுக்கணும்ல, அதே மாதிரி அங்கே நடக்கும். அதே வேளையில் ஆவிக்குரிய ஒரு கூட்டம் வரும். பாஸ்டர், நம்முடைய தெரிஞ்ச பாஸ்டர்கள், தெரிஞ்ச விசுவாசி சென்று போனால் ஆவிக்குரிய சபையாளர் கூட்டமும் சொந்தக்காரர்களும் 2 கூட்டம் கூடி நம்மளை மத்தியில் விட்டு ஜீவட்சத்தின் தனியை பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவட்சத்தின் தனியை உனக்கு கொடுப்பேன். ஜீவட்சத்தின் தனியை கொடுத்து பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி நமக்குன்னு ஒரு ஓய்வு வேறு இருக்கும். ரூம் ரெஸ்ட் அந்த ஓய்வு எடுக்கிறாங்க, அதில் விடுவான். அப்புறம் நம்ம ஊரில் இருந்து சூரக்குடியில் ஒரு ஆள் விசுவாசி ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று மறிச்சு போனாங்கன்னா நம்மளும் சேர்ந்து போய் வரவேற்போம். பரதேசில் எப்போதும் ஒரே வரவேற்பும், ஒரே பாட்டும், ஒரே சந்தோஷமும், ஒரே ஆர்ப்பாட்டும் மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? யாரும் கேளுங்க ஒரு விஷயம், யாரும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள போயிடாதீங்க, மீட்டிங் கேன்சல் ஆகிடும். புரியலையா? உங்களையும் சொல்லுவாங்க. ஏங்க நாளைக்கு வெள்ளி சனி திங்கக்கிழமை வேணால் யார் வேணால் போகலாம். பரதேசிக்கோ பரலோகத்துக்கோ, பரலோகம் போக முடியாது, பரதேசிக்கு போங்க. இந்த இடநாட்டில் போய் நாங்கள் மீட்டிங் கேன்சல் ஆகும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்துவோம் இல்லையா? நான் சொல்கிறது புரியலையா? ஆகவே இன்று மரித்தால் நித்தியத்தை எங்கே கழிப்பான் என்று ஆண்டவர் கேட்குறார் இல்லையா? ஆண்டவர் ஒரு அறிவியல் எடுத்துக்கிறேன், அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமே அதே வேலையில் தம்பி போடுவாங்க. அதே வேலையில் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு நம்ம முடிச்சோம். மனுஷன் பாவையான மனுஷன் பாதாளத்துக்கு போவோம். பாதாளத்துக்கு போனோம்னா அங்கே லூசிபர் போட்டு விடுவான், சாத்தான், குட்டி சாத்தான் மாதிரி. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு இடது பக்கத்தில் ஒவ்வொரு பிசாசுடைய தூதரும், வலது பக்கத்தில் ஆண்டுடைய தூதரை நிற்பாங்க. இந்த சாத்தானுடைய தூதர் குட்டி சாத்தான் அங்கே போய் லூசிபர் கொண்டு நம்மளை விட்டுருவான், மாட்டி பின்னிடுவான், தூக்கி குடியில் போடுவான். நான் சொன்னது அப்படியே நடக்காது. இந்த புக்கில் படிங்க, இந்த 5 புக்கில் இருக்குது பாருங்கள். பாதாளத்தில் குடியில் போடுவான். நல்ல சரீரமாக எந்திரிச்சு வர மாதிரி இருக்கும். அப்படியே சரீரம் படுக்கு மாதிரி உருகி அழுகி பாம்பெல்லாம் சுத்தம். வேதனை தாங்க முடியாது, தாகம் தாங்க முடியாது, பக்தி தாங்க முடியாது, அலறுதல் ஒவ்வொன்று அலறான். ஐயோ அந்த வேதனை தைக்க முடியாது. ஷார்ட்டை வச்சு அடிப்பான். நான் எல்லாம் வாசிப்பேன், அடிக்கடி சில வாசிப்பேன். இந்த ப்ளீஸ் 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 நபகம் புத்தகம் இருப்பாங்க. இது படித்து பாருங்க, ஐயா பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் படித்து முடிச்சிடலாம். 5 புத்தகம் சேர்ந்து உங்களுக்கு 100 ரூபாய், 6 புத்தகம் சேர்ந்து உங்களுக்கு 200 ரூபாய். நீங்கள் 400 ரூபாய்க்குள்ள புத்தகத்தை உங்களுக்கு 200 ரூபாய் பாதி ரேட்டு தான் கொடுக்குறோம் இல்லையா? அதனால் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க. இப்போ இன்று மதித்தால் முத்தியத்தையே எங்கே கழிப்பாய்? பரதீசா பாதாளமா? எங்கே போகணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க? பாதாளம் வேண்டாம் ஐயா, பரதீஸ் தான் வேணும்னு சொல்ல கை கொடுங்க. சரியில்லை கேட்குறீங்க, வீட்டு போகலாம், அவ்வளோதான் முடிஞ்சது. சொல்லிகிட்டே இருந்தால் நேரம் ஆகிட்டே இருப்பேன். நான் நிறைய சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு நேரம் டைம் பிடிக்கணும்ல. கரெக்டாக 2 மணி நேரம் உங்களையும் சந்தித்து சொல்லியாச்சு. இப்போ இடத்துக்கு என்ன வச்சுங்க, வலது இடத்துல உயர்த்துங்க, கையா செய்யுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ராஜாராம் வந்திருக்கிறார் இல்லையா? ராஜாராம் தானே, தூத்துக்குடி ராஜாராம் பாஸ்டர் வந்துருக்காங்க. நம்மளுக்கு ஜாம் பண்ணுவாங்க. ஐயா சொல்லிட்டாங்க. இடத்துக்கு அப்படியே கையா செய்யுங்க. ஆண்டவரே
சொல்லுங்க. ஆண்டவரே, பாதாளத்தின் வல்லடிக்கு தப்பு ஐயா, கடைசி பாக்கியத்தை தரணையா, சீவசத்துக்கு அணியை நாங்கள் குசிக்கிறையா, பாதாளத்தில் போய் அட்டி வாங்கக்கூடாதம்மா. சாத்தான் பயங்கரமான பசியும் பட்டினியும் தூக்கி போட்டு விளாசுவா. ஆண்டவரே, பாதாளம் வேண்டாயா, இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் இருக்கியா, எப்படியாவது சொல்லுங்க. எப்படியாவது எனக்கு பரல பரதீஸ் வேணும். பரதீசில் உள்ளவங்களாம் நியாயத்துக்கு பரலோகத்துக்கு போவாங்க. பார்த்தீங்களா, எனக்கு பரலோகம் வேணும். கையாசித்து எனக்கு பாதாளம் வேண்டாம். கையாசித்து சத்தம் போட்டு சொல்லுங்களேன். பாதாளம் நீங்கள் செத்து போகிறவங்க டெட் பாடியை பார்த்து அலறி அழுகுறோம். அவங்க திரும்பி வரமாட்டாங்க. ஈரோப்பத்தில் நாம பாதாளத்தை வல்லடிக்கிற தப்பு எல்லா கையில் தண்ணி சோத்திரம் சோத்திரம் நன்றி சோத்திரம் நன்றி சோத்திரம் கூட்டங்கள் முடிவு கொடுக்கலாம். அதற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தூத்துக்குடி மத்திய மண்டல தலைமை போதகர் மிஸ்டர் ராஜாராம் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சர்வ வல்லமையில் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஆண்டவரே, இந்த 4வது நாள் ஆண்டவரே, இந்த வரவிடத்தோடு கூடிய ஆண்டவரே, இந்த கூடுகைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலங்கள் எங்கள் தலைப்பின் நியாய பிரமாணத்தின் காலங்களையும் மனசாட்சியின் காலங்களையும் கற்றுக்கொள்ள தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தெளிவான முறையில் இந்த வரப்படத்தோடு கூட ஐயா ஒவ்வொரு இதயத்தில் ஆழமாக இந்த வசனங்கள் சத்தியங்கள் பதிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த சத்தியத்திற்குள் நடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். யாராவது புதிதாக வந்திருப்பாங்க என்று சொன்னால் அவர்கள் இன்னைக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும். ஞானஸ்தானம் எடுக்காத யாராவது இருந்தால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு நாட்களில் சபை அபிஷேக ஆராதனையில் பங்கு பெற்று அபிஷேகப்பட்டும். வியாதியோடு உங்கள் வியாதி மாறட்டும். ஞான பாஸ்டர்களை கொண்டு வந்து தெளிவான சத்தியத்தை தேவாவியானவர் நீங்கள் பொறுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து இருக்கிற வெள்ளி சனி ஞாயிறு கூட்டங்களையும் ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. திரளான ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்கும்படி கடந்து வருவதற்கு உதவி செய்யும். கர்த்தர் பலத்த காரியங்கள் செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் மிக நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சத்தமாய்